إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு அல் இஃப்ராத், அளவு கடத்தல் என்பது. இஃப்ராத் என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரைவிலக்கணங்களை சுருக்கமாக பார்ப்போம். ஜுர்ஜானி அவர்களுடைய வரைவிலக்கணத்தின்படி, அல் இஃப்ராத்து யுஸ்தஅமலு ஃபி தஜாவுஸில் ஹத்தி மின் ஜானிபி ஸியாதத்தி வல் கமால். இஃப்ராத் என்பது எல்லை மீறுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல். அதுவும் மின் ஜானிபி ஸியாதத்தி வல் கமால், ஒன்றை தாண்டி செல்வதிலே, மேலதிகமாக செய்வதிலே எல்லை மீறுவது. மேலதிகமாக செய்வதற்காக, அதிகப்படியாக செயல்படுவதற்காக எல்லை மீறுவதுதான் இஃப்ராத். முனாவி அவர்களும் இதே போன்று சொல்லியிருக்கிறார்கள். அல் இஃப்ராத்து அல் இஸ்ராஃபு ஃபித் தகத்தும். இதுதான் இதற்குரிய வரைவிலக்கணம். ஆனால் இஃப்ராத் என்பதற்கு ஒத்த சொற்கள், இதே கருத்தை தரக்கூடிய அல்லது இதற்கு நெருக்கமான கருத்தை தரக்கூடிய இன்னும் பல சொற்கள் அரபு மொழியிலே இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அல் குலூ. குலூ என்பதும் வரம்பு மீறுவதை, அதிகப்படியாக செய்வதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே போன்று தத்தர்ருஃப். தத்தர்ருஃப் என்பது தீவிரத்தை குறிக்கின்ற ஒரு சொல். இஸ்ராஃப், விண்விரயத்துக்கு நாங்கள் இஸ்ராஃப் என்று சொல்கின்றோம். அதே போன்று இஸ்ராஃப் என்பது ஒரு விடயத்திலே அளவு கடப்பதை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. இந்த சொற்களுக்கு இடையிலே சிறிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. குலூ என்ற சொல்லை எடுத்தால் அதிகமாக பலரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சொல். வரம்பு மீறுவதற்கு, அது அளவு கடப்பதற்கான ஒரு சொல். இது இஃப்ராத்தை விடவும், இஃப்ராத்திலும் ஒரு உயர்ந்த கட்டத்தை குறிக்கிறது. அதிகமாக அளவு கடப்பதை குறிக்கின்ற ஒரு சொல் தான் அல் குலூ. தத்தர்ருஃப் என்பதை நீங்கள் இஃப்ராத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, தத்தர்ருஃப் என்பதை பொறுத்தவரையில அதுவும் அளவு கடப்பது, எல்லை மீறுகின்ற செயலை குறிப்பது. அதாவது நடுத்தரத்திலிருந்து தூரமாக இருப்பது. இஸ்லாம் பொதுவாக நடுத்தரத்தை விரும்புகிறது. நடுத்தரத்திலிருந்து தூரமாக விலகிச் செல்வதை தான் தத்தர்ருஃப் என்று சொல்வார்கள். தீவிரம். தீவிரம் என்று நாங்கள் தமிழில் நிறைய நேரங்களில் அதுக்கு மொழிபெயர்ப்பு கொடுக்கின்றோம். தத்தர்ருஃப் அது சில நேரம் இஃப்ராத்தாகவும் இருக்கலாம் அல்லது தஃப்ரீத்தாகவும் இருக்கலாம். இஃப்ராத் என்பது நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்று ஒன்றை முழுமைப்படுத்தி அதை விடவும் தாண்டி செல்வதுதான் இஃப்ராத். தஃப்ரீத் என்பது ஒன்றிலே குறை வைப்பது. குறை வைப்பதிலும் ஒருவர் என்ன செய்யலாம்? தத்தர்ருஃப், தீவிரமாக செயல்படலாம். எதிர்மறையிலும் தான் நேர்மறையிலும் தான் ஒருவர் தத்தர்ருஃபை பயன்படுத்தலாம். தீவிரமாக தத்தர்ருஃபாக செயல்படலாம். அது சில நேரம் குலுவாக இருக்கலாம், அதாவது அதிக அளவு கடக்கின்ற ஒரு செயலாகவும் இருக்கலாம், அல்லது குலு அல்லாமலும் இருக்கலாம். ஒன்றில் குறை செய்வதிலும் ஒருவர் தீவிரமாக அதிலே குறை செய்வதிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார். அதே போன்றுதான் இஸ்ராஃப் என்கின்ற சொல்லை பொறுத்தவரையில இது ஆகுமான ஒரு வரையறையை தாண்டுவதை குறிக்கும். ஆகுமான வரையறையிலிருந்து ஆகாத ஒன்றுக்கு தாண்டி செல்வதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இஸ்ராஃப் என்பது. தேவையில்லாத ஒன்றை அதிகமாக செய்வதை குறிக்கின்ற ஒரு சொல். இப்போது நாம் இந்த இத்ராஃப், இஃப்ராத், அதே போன்று குலூ, இஸ்ராஃப், தத்தர்ருஃப் ஆகிய அளவு கடத்தல், எல்லை மீறல் என்கிற இஸ்லாம் தடை செய்கின்ற இந்த பண்புக்கான ஆதாரங்களை, இஸ்லாம் தடை செய்திருப்பதற்கான ஆதாரங்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பார்ப்போம். முதலாவது குர்ஆனுடைய ஆயாக்களை பார்ப்போம். அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 171வது ஆயாவிலே சொல்கிறான், யா அஹ்லல் கிதாபி லா தகுலு ஃபீ தீனிக்கும். வேதக்காரர்களே, உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் அளவு மீறாதீர்கள். இங்கே அல்லாஹு தஆலா வேதக்காரர்கள் சொல்வது எங்களுக்கு தெரியும். யூதர்கள், நசாராக்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள்
அளவு கடக்காதீர்கள், குலுவாக நடந்து கொள்ளாதீர்கள். வலா தகூலு அலல்லாஹ் இல்லல் ஹக், அல்லாஹுவின் மீது நீங்கள் சத்தியத்தை என்று நீங்கள் சொல்லாதீர்கள். இன்னமல் மசீஹு ஈஸா இப்னு மரியம், மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரியமுடைய மகன் ஈசா அவர்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹுடைய தூதர்தான். வ கலிமத்துஹு அல்லாஹுடைய வார்த்தை, அல்காஹா இலா மரியம், மரியமுக்கு அல்லாஹு தாலா அதனை போட்டான். வ ரூஹும் மின்ஹு அல்லாஹ்விடமிருந்து ரூஹ், அவர் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ரூஹ். வஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வையும் ரசூலை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வலா தகூலு ஸலாஸா மூன்று கடவுள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். இன்தஹு கைருல் லக்கும் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது. இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித் அல்லாஹு தஆலா ஒரே ஒரு வணக்கத்துக்குரியவன் தான். சுப்ஹானா அவன் தூய்மையானவன். ஐயகூன லஹு வலதுன் அவனுக்கு ஒரு பிள்ளை இருப்பதிலிருந்து அவன் தூய்மையானவன். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அவனுக்குத்தான் சொந்தமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயாவிலே சொல்கிறான். வகஃபா பில்லாஹி வக்கீலா. இங்கே இஞ்சிலை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டிருந்த நசாராக்கள் பார்த்தான் அல்லாஹு தஆலா அஹ்லுல் கிதாப் என்று விழுத்திருக்கிறான் என்றால் பின்னால் வரக்கூடிய செய்திகள் அவர்களை பற்றிய செய்திகளாக இருக்கிறது. அவர்கள் அளவு கடந்தார்கள் அவர்களுடைய மார்க்கத்திலே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடயத்திலே உண்மைக்கு புறம்பான விடயங்களை அவர்கள் சொல்லி அளவு கடந்தார்கள். அவர்கள் மனித தன்மையிலிருந்து அவர்களை இறைத்தன்மைக்கு மாற்றினார்கள். இறைவனுடைய மகன் என்று சொன்னார்கள். இது சத்தியம் அல்ல, அசத்தியம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா எந்த ஒரு பிள்ளையும் தனக்காக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம், யாரையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தவில்லை. எனவே இவ்வாறு நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்தவர் அல்லாஹுடைய மகன் என்று சொல்வது குலு. அவ்வாறு நீங்கள் குலு செய்யாதீர்கள், அளவு கடக்காதீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஆயாவிலே தெளிவுபடுத்துகிறான். மார்க்கத்திலே அளவு கடப்பது பாரதூரமானது. அது நசாராக்களை அவர்களுடைய அடிப்படை அகீதாவிலே தௌஹீதிலே வழி தவற வைத்த ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதன் மூலம் எங்களுக்கும் பாடம் கற்பித்திருக்கிறான். அடுத்த சூரத் இஸ்ராவுடைய 33வது ஆயாவை பாருங்கள். அதுல அல்லாஹு தஆலா பழிக்கு பழி வாங்குதல் சம்பந்தமாக பேசுகிறான். ஒருவர் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்தவர் அதற்கு பதிலாக தண்டனையாக கொலை செய்யப்படுவார். இந்த அதிகாரத்தை அல்லாஹு தஆலா அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தாருக்கு, உறவினருக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் அரசாங்கத்தின் ஊடாக இவர்களை கொலை தண்டனை எடுத்துக் கொடுப்பதற்கு முடியும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுதும் என்ன சொல்கிறான் என்றால், வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய ஆத்மாவை நீங்கள் உண்மையாகவே அன்றி, சத்தியத்திற்காகவே அன்றி நீங்கள் கொலை செய்யக்கூடாது. அதாவது ஒருவர் கொலை செய்வதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், மிகப்பெரிய பாவம். அப்படி கொலை செய்வதாக இருந்தால், அவர் ஏற்கனவே ஒருவரை கொலை செய்திருந்தால் அதற்கு சத்தியத்தை கொண்டு கொலை செய்யலாம். ஆனால் வமன் குத்தில மதுலூமன், யார் அநீதியாக கொலை செய்யப்படுகிறாரோ, ஃபகத் ஜஅல லிவலியிஹி சுல்தானா, அல்லாஹு தஆலா அவருடைய உறவினர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். இந்த அதிகாரத்தை வைத்து ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல், என்ன செய்யக்கூடாது, இஸ்ராஃப் பண்ணக்கூடாது, அளவு கடக்க கூடாது கொலை செய்வதிலே. கொலை செய்வதற்காகத்தான் நாம் திருப்ப கொலை செய்கிறோம் என்ற பேரிலே அவ்வாறு அதிகாரத்தை பயன்படுத்தி அதில் அளவு கடக்க கூடாது. இன்னஹு கான மன்சூரா, நிச்சயமாக அவர் உதவி செய்யப்படக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அளவு கடக்காமல் இருக்க வேண்டும் என்று இதிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒருவருடைய குடும்பத்திலே ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது இந்த கொலைக்கு பதிலாக அவரை நீங்கள் கொலையாளியைத்தான் நீங்கள் கொல்ல வேண்டும். அவரை விட்டு அவரோடு சேர்த்து அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த இன்னொருவரை நீங்கள் கொலை செய்தால் இது அளவு கடப்பது. அதே போன்று அவர் எப்படி எந்த முறையிலே கொலை செய்யப்பட்டாரோ அந்த முறையிலே தான் அவர் கொலை செய்யப்பட வேண்டும். அதையும் தாண்டி அவரை சித்திரவதை செய்வதோ அல்லது இன்னும் அவர் கொலை செய்யப்பட்ட விதத்தை விடவும் ஒரு கொடூரமான முறையில் அவரை கொலை செய்வதெல்லாம் அளவு கடத்தல். அல்லது கொலை செய்தவர் மாத்திரமல்லாமல் அவருடைய குடும்பத்தில் இன்னொருவரை கொலை செய்வது, இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அளவு கடத்தல். இதெல்லாம் கூடாது என்பதை தஃப்சீருடைய அறிஞர்கள் இந்த ஆயாவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கொலையிலே கூட, பழிக்கு பழி வாங்குவதிலே கூட நீங்கள் அளவு கடக்க முடியாது. எந்த அளவுக்கு உங்களிடத்திலே அவர் நடந்து கொண்டாரோ அதே அளவுக்குத்தான் நீங்கள் அவரோடு நடந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி அவரை தண்டிக்கவும் முடியாது என்பதை அந்த ஆயாவிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்கிறான். பாருங்கள், சூரத்து ஹூதுடைய 112வது ஆயா. ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக
وَلَا تَطْغَوْا إِنَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ فَاسْتَقِمْ. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் நிலையாக நில்லுங்கள், மார்க்கத்திலே உறுதியாக இருங்கள். நேரான மார்க்கத்தை நீங்கள், எந்த ஒரு வளைவும் இல்லாத மார்க்கத்தை, முஸ்தகீமான மார்க்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் ஏவப்பட்ட அடிப்படையில் அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல நபியே, வமன் தாப மஅக், உங்களோடு தௌபா செய்தவர்களும். நீங்கள் நேரான வழியிலே இருந்து கொள்ளுங்கள், அதை கடைபிடியுங்கள், அதிலே உறுதியாக இருங்கள், அதிலிருந்து நீங்கள் திசை திரும்பாதீர்கள். வலா தத்கவ், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். துக்யான், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். இன்னஹு கான பிமா தஅமலூன பஸீரா, நிச்சயமாக அவன் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றான், பார்ப்பவனாக பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அந்த நேரத்திலும் கூட மார்க்கத்திலே என்ன செய்யக்கூடாது? அளவு கடந்து போகக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீங்கள் நேரான வழியிலே தான் இருக்க வேண்டும். அதை தாண்டி நீங்கள், எல்லையை தாண்டி நீங்கள் போக வேண்டிய இல்லை. மார்க்கத்திலே அது கூடாது. இதை மார்க்கத்திலே குறை செய்வதும் கூடாது. தஃப்ரீத்தன் சொல்வார்கள், குறை செய்வதும் கூடாது. இஃப்ராத்தும் கூடாது. அளவு கடப்பதும் கூடாது. இரண்டுமே உங்களை நேரான வழியிலிருந்து வழிகெடுத்து விடக்கூடிய விடயம் என்பதை இந்த ஆயா எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த ஆயா எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், மார்க்கத்திலே வந்திருக்கக்கூடிய விடயங்களை, அகீதாவாக இருக்கலாம், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இபாதாக்கள், எங்களுடைய செயல்பாடுகளோடு வணக்க வழிபாடுகளோடு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எல்லா விடயத்திலும் மார்க்கத்தில் வந்ததைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். கமா உமிர்த், நீங்கள் ஏவப்பட்டதை போன்று நேர்வழியில் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே நேரத்திலே நாங்கள் சுய கருத்துக்கள் எடுக்கக்கூடாது, அதில் அளவு மீறி போகக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது என்பதை இங்கே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று சூரத்துல் ஹதீதுடைய 27வது ஆயாவை நாங்கள் இப்போது பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவிலே நசாராக்களை பற்றி பேசுகிறார். அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்திலே பல்வேறு விதத்திலே வரம்பு மீறினார்கள், இஃப்ராத் செய்தார்கள். அதிலே ஒன்றுதான், அவர்களாகவே ஒரு விடயத்தை உருவாக்கினார்கள். அதுதான் ரஹ்பானியா. ரஹ்பானியா என்றால் திருமணம் முடிக்காமல் இருப்பது, துறவரம் போவது, இவ்வாறான ஒன்றை அவர்களாகவே உருவாக்கினார்கள். மார்க்கத்திலே அளவு கடந்து போய் இது மார்க்கம் என்ற அடிப்படையிலே உருவாக்கி கொண்டார்கள். இதனை அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். எப்படி சொல்கிறான்? ثم قفينا على آثارهم برسلنا وقفينا بعيسى ابن مريم وآتيناه الإنجيل. பிறகு நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பினோம், ரசூல்மார்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் இன்ஜீலை கொடுத்திருந்தோம். وجعلنا في قلوب الذين اتبعوه رأفة ورحمة, அவரை பின்பற்றியவர்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் இரக்கத்தன்மையை ஏற்படுத்தினோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களுடைய உள்ளத்திலே ஒரு அன்பை, கனிவை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம். வரஹ்பானியத்தன இப்ததஊஹா, அவர்களாக ஒரு ரஹ்பானியாவை உருவாக்கி கொண்டார்கள். மா கதபனாஹா அலைஹிம், நாங்கள் அவர்களுக்கு அதை மார்க்கமாக்கவில்லை, நாங்கள் அவர்களுக்கு அதை விதிக்கவில்லை, அவர்களாகவே ரஹ்பானியாவை, துறவரத்தை உருவாக்கி கொண்டார்கள். இல்ல இப்திகா ரிضவானில்லாஹ், எதற்காக அதனை அவர்கள் உருவாக்கினார்கள்? அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை நாடித்தான் அதை செய்திருக்கிறார்கள், நல்ல நோக்கத்திலே. ஆனாலும் அது பிழை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நல்ல நோக்கத்திலே செய்தாலும் நாங்கள் அவர்களுக்கு அதை சொல்லவில்லை. அதை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அது இன்னொரு பிழை, இரண்டாவது பிழை என்னவென்றால், அதை சரியான முறையிலே பேணவும் இல்லை. அவர்கள் பேணவும் முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய நேரான வழிக்கு விட தீவிரமாக போகின்ற பொழுது அதை பேண முடியாது. ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, அவர்கள் உண்மையான முறையிலே அதனை பேணவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபஆதைனா அல்லதீன ஆமனூ மின்ஹும் அஜ்ரஹும் வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களிலே ஈமான் கொண்டவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய கூலியை கொடுத்தோம், அவர்கள் அதிகமானவர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இரண்டு விடயத்தை கண்டிக்கின்றான். அவர்களாக உருவாக்கி கொண்டது ஒன்று. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கத்திலே சொல்கிற பொழுது, அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி என்ன செய்தார்கள்? அவர்கள் அதனை உருவாக்கினார்கள். அவர்கள் இரண்டு விதத்திலே தவறு செய்கிறார்கள். ஒன்று, மார்க்கத்திலே அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை அவர்கள் உருவாக்கியது. இரண்டாவது, அவர்கள் உருவாக்கியதிலே அவர்கள் என்ன செய்யவில்லை, அதை அவர்களால் கடைபிடிக்க முடியாமல் இருந்தது. இது இரண்டாவது. அளவு கடத்தல்கள் ஒரு மனிதனை
என்ன செய்யும், இணை வைத்தலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை சூரத்துல் பக்ராவுடைய 165வது ஆயாவிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமினன் நாஸி மன் யத்தஹிது மின் தூனில்லாஹி அன்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். மனிதர்களிலே சிலர் அல்லாஹ்வை அன்றி நிகர்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களை அல்லாஹ்வை விரும்புவதை போல விரும்புகிறார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்களோ அல்லாஹ்வை மிக அதிகமாக நேசிக்கிறார்கள். இங்கே சில மனிதர்களை, அல்லாஹ்வுடைய படைப்புகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதிகமாக அல்லாஹ்வை போன்று நேசிக்கிறார்கள். இந்த நேசம் அளவு கடந்து விடுகிறது. அதாவது அல்லாஹின் அளவுக்கு, அல்லாஹ்வுக்கு நிகராக என்ன செய்கிறார்கள், நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒருவருடைய நேசம், ஒருவர் மீது வைக்கக்கூடிய நேசம் அவரை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு, அல்லாஹ்வுடைய நேசத்தின் அளவுக்கு கொண்டு போய் அவர்களை முஷ்ரிக்குகளாக ஆக்குகிறது என்பதை இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது. இப்போது நாம் சுன்னாவுக்கு வருவோம். சுன்னாவிலே நீங்கள் பார்த்தால் எல்லா வகையான அளவு கடத்தல்களும், தீவிர தன்மைகளும், வரம்பு மீறல்களும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரம்பு மீறலை செய்கிறவர்களுடைய நோக்கம் சரியாக இருந்தாலும் அது அவர்களை அவர்களுடைய நோக்கத்திலிருந்து தூரமாக்குகிற அளவுக்கு, அவர்களுடைய நோக்கத்துக்கு அவர்களை அது நெருக்கமாக்க மாட்டாது என்பதை அந்த ஹதீத்கள் சுன்னா எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அது சிந்தனை ரீதியான, வார்த்தை ரீதியான, செயல்பாட்டு ரீதியானதாக கூட இருக்கலாம். எப்படியான அளவு மீறல்களாக, வரம்பு மீறல்களாக கூட இருக்கலாம். இஸ்லாத்தின் நடுநிலை தன்மைக்கு அது மாற்றமானதாக இருக்கிறது. இப்போது நாங்கள் பார்ப்போம். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹலகல் முத்தனத்திஊன். 3 முறை சொன்னார்கள். முத்தனத்திகள் அழிந்து போனார்கள், அழிந்து விட்டார்கள். யார் இந்த முத்தனத்தி? முத்தனத்தி என்று சொல்லக்கூடியவர்கள் யாரென்றால், அவர்களுடைய வார்த்தைகளிலோ செயல்பாடுகளிலோ வரையறைகளை, மார்க்கம் வைத்திருக்கக்கூடிய வரம்புகளை மீறக்கூடியவர்கள், ஆழமாக அதிலே நுழையக்கூடியவர்கள் என்று மொழி ரீதியாக அதுக்கு அர்த்தம். இதனை அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள். எனவே ஒருவர் மார்க்கத்துடைய வரையறைகளை தாண்டி செல்கிற பொழுது அது அவரை அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அவர் அதனோடு சேர்ந்து அழிவும் இருக்கும். எங்களுக்கு தெரியும், நாம் ஏற்கனவே பார்த்தோம், நசாராக்கள் உருவாக்கியிருந்த ரஹ்பானியா, அது அளவு கடந்து அவர்கள் மார்க்கத்திலே செய்தது. அளவு கடப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி கூட அளவு கடக்க முடியாது. அளவு கடக்கக்கூடியவர்கள் அவர்களும் பாவத்தை சம்பாதிப்பது மாத்திரமல்லாமல், யாரையெல்லாம் அவர்களுடைய அளவு கடத்தல் மூலமாக, வரம்பு மீறுதல் மூலமாக வழிகெடுத்து விட்டார்களோ, யாரெல்லாம் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுடைய பாவத்தையும் சுமந்து கொள்ள வேண்டியிருக்கும். எனவே மார்க்கத்திலே இருப்பதைத்தான் நாம் செய்ய வேண்டும். மார்க்கத்திலே நாங்கள் அதிகப்படியாக செய்ய வேண்டும் என்ற பேரிலே இல்லாததை நாங்கள் செய்கிற பொழுது, எங்களை பார்த்து யார் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய அந்த பாவத்தையும் நாம் சுமந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இப்னு ஹுபைரா என்கின்ற அறிஞர் இந்த ஹதீஸை விளக்குகின்ற பொழுது சொல்கிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இதுவும் பல கிரந்தங்களிலே வந்திருக்கிறது. பல அறிஞர்களும் இதனை பலமான ஹதீஸ் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், அல்பானி ரஹ்மத்துல்லாஹி உட்பட. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வல் குலூவ ஃபித்தீன் ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லகும் பில் குலூவ ஃபித்தீன். மார்க்கத்திலே நீங்கள் அளவு கடப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்கத்திலே நீங்கள் வரம்பு மீறி செல்வதை எச்சரிக்கை செய்கிறேன். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அழிந்து போனதெல்லாம் மார்க்கத்திலே அளவு கடந்ததன் மூலமாகத்தான். மார்க்கம் பின்பற்றுவதற்குரியது. அதை எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லியிருக்கோ அந்த அளவைத்தான் நாம் எடுக்க வேண்டும். அதை விட நல்ல நோக்கத்திலே அளவு கடந்து போவதெல்லாம் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு விளக்குகிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான், இப்னு மாஜா, இன்னும் பல இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் பொதுவான ஹதீஸ். நம்பிக்கை சார்ந்த அளவு கடத்தல், செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட அளவு கடத்தல் எல்லாத்தையும் இது குறிக்கும். அதே போன்று எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள்
அவர்கள் அழிந்து போவதற்கான காரணமும் இதுவாக இருந்தது. எனவே அவர்களது வழிமுறையிலிருந்து நாம் தூரமாக இருப்பது முக்கியம். அவர்களுடைய வழிமுறைக்கு நாங்கள் நெருக்கமாக இருந்தால் அவர்களை போன்று நாங்கள் அளவு கடக்க வேண்டியிருக்கும். எனவே அவர்களை நாங்கள் அந்த அளவு கடத்தல் விஷயத்திலே பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றினால் நாங்களும் அழிந்து போவோம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துவதாக இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இய்யாக்கும் வல் குலுவ ஃபித்தீன், மார்க்கத்திலே நீங்கள் அளவு கடக்க கூடாது என்பதை நபி அவர்கள் இங்கே எங்களுக்கு தெளிவாக சொல்கிறார்கள். நாங்கள் முன்வாழ்ந்தவர்களிடமிருந்து படிப்பினை பெற வேண்டும். அவர்கள் அழிந்ததற்கான காரணத்தையே நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது எங்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். அவர்களை போன்று நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். பள்ளி வாயிலுக்குள்ளே 2 தூண்களுக்கு இடையிலே ஒரு கயிறு நீட்டமாக கட்டப்பட்டிருக்கிறது. மா ஹாதல் ஹபில், என்ன இந்த கயிறு என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா ஹப்லுன் லி ஸைனப், இது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய ஒரு கயிறு. ஃபைதா ஃபதரத் தஅல்லகத், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள், தொழுவார்கள். அவர்களுக்கு சோர்வு வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள், அந்த கயிறிலே கயிறை பிடித்துக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், லா, இல்லை, ஹுல்லு, அதை அவிழ்த்து விடுங்கள். ல யுஸல்லி அஹதுக்கும் நஷாதஹு, உங்களில் ஒருவர் உற்சாகமாக இருக்கின்ற பொழுது தொழுது கொள்ளட்டும். ஃபைதா ஃபதர ஃபல்யக்அத், அவர் சோர்வடைந்தால் உட்கார்ந்து கொள்ளட்டும். எனவே இபாதாவிலையும் கூட நாங்கள் அளவு கடக்க கூடாது, நடுநிலைமையை பேண வேண்டும். ஆழமாக செல்வது என்ற பெயரிலே எங்களால் முடியாத விஷயங்களை செய்யக்கூடாது. நாங்கள் உற்சாகமாக இருக்கின்ற நேரத்திலே தான் அதனை இபாதாக்களிலே ஈடுபட வேண்டும். ஏனென்றால் அளவு கடந்து போனால் என்ன நடக்கும், அதனுடைய விளைவு ஒட்டுமொத்தமாக எங்களால் செய்ய முடியாமல் போகும். எனவே நாம் குறைவாக செய்தாலும் வளமையாக செய்வதை நபி அவர்கள் எங்களுக்கு பல ஹதீஸ்களிலே ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். இதுவும் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. பனு அசத் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்களிடத்தில் இருக்கிறார்கள். நபி அவர்கள் அங்கே வருகிறார்கள். யார் இவர் என்று நபி அவர்கள் கேட்க, இன்னார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு, லா தனாமு பில்லைல் ஃபதகர மின் ஸலாத்திஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த பெண் இரவிலே தூங்க மாட்டார்கள், தொழுவார்கள் என்று அந்த பெண்ணுடைய இபாதாவை பற்றி சொல்லிக் கொண்டு போகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மா, நிறுத்துங்கள். அலைக்கும் மா துதீகூன மினல் அமல், உங்களுக்கு முடியுமான அளவு நீங்கள் அமல் செய்யுங்கள். ஃபஇன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, நீங்கள் சோர்வடைகின்ற வரையிலே, நீங்கள் சலிப்படைகிற வரையிலே அல்லாஹு தஆலா சலிப்படைய மாட்டான். அதாவது நீங்கள் சலிப்படைந்த நிலையிலே, சோர்வடைந்த நிலையிலே நீங்கள் வணக்க வழிபாட்டிலே அளவு மீறி செயல்பட தேவையில்லை. அதிலே நடுநிலையை நீங்கள் பேண வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் விஷயத்திலே இரக்கமுள்ளவன். அந்த அடியானை விட அல்லாஹு தஆலா அவன் விஷயத்திலே இரக்கமானவன். அதனால் தான் இபாதாக்களிலும் கூட அங்கே சோர்வு வரும், அதே போன்று சலிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா கடுமையான போக்கை தடை செய்திருக்கிறான் என்று அறிஞர்கள் இதனை விளக்கியிருக்கிறார்கள். அதே போன்று புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தேவைக்காக வெளியிலே போகிறார்கள். நபி அவர்களோ அவர்களுக்கு முன்னால் நடந்து செல்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு 2 பேருமாக நடந்து செல்கிறார்கள். அங்கே ஒரு மனிதரை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர் அதிகமாக ருக்கு செய்து அதிகமாக சுஜூத் செய்யக்கூடிய ஒருவராக, தொழக்கூடியவராக இருக்கிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்ன சொல்கிறார், அதுராஹு யுராஇ, நீங்கள் நினைக்கிறீர்களா அவர் மற்றவர்களை காண்பிப்பதற்காக செய்கிறார் என்று? நான் அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கறிவர் என்று சொன்னேன் என்று புரைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். பிறகு நபி அவர்கள் என்னுடைய கையை அவர்களுடைய கையிலிருந்து விட்டுவிட்டு அவர்களுடைய 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து அதனை உயர்த்தி தாழ்த்தி என்ன சொல்கிறார்கள், காட்டி சொல்கிறார்கள், அலைக்கும் ஹதியன் காசிதா, நீங்கள் ஒரு நடுத்தரமான வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும். அலைக்கும் ஹதியன் காசிதா, அலைக்கும் ஹதியன் காசிதா என்று 3 முறை சொல்கிறார்கள். நீங்கள் நடுத்தரமான வழிமுறையை தான் கடைபிடிக்க வேண்டும். ஃபஇன்னஹு மன் யுஷாத்த ஹாதா தீன யக்லிபுஹு, ஏனென்றால் யார் இந்த மார்க்கத்தை கடுமையாக
எடுத்துக்கொள்கிறாரோ அது அவரை மிகைத்துவிடும். மார்க்கத்தோடு ஒருவர் கடுமையாக நடக்க முடியாது, அவரால் அதை செய்ய முடியாது, மார்க்கம் அவரை மிகைத்துவிடும் என்று நபி அவர்கள் அங்கே உபதேசம் செய்கிறார்கள். இது அஹ்மத் போன்ற பல கிரந்தங்களில் வரக்கூடிய பலமான ஹதீஸ். அல்பான் ரஹ்மத்துல்லாஹ், ஷுவைப் அர்னாத் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் இதனை பலம் என்று என்னுடைய அறிவிப்பாளரை வரிசையை பலப்படுத்தி இருக்கிறார்கள், பலம் என்று திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலே புகாரில் இந்த செய்தி இருக்கிறது. அதாவது இந்த செய்தியுடைய சுருக்கம் இருக்கிறது. யார் மார்க்கத்தை கடுமையாக எடுத்துக்கொள்கிறாரோ, அளவு கடந்து எடுத்துக்கொள்கிறாரோ, அவரை மிகைத்துவிடும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாம் சில சலஃபு சாலிஹீன்களுடைய உலமாக்களுடைய கூற்றுக்களை பார்ப்போம். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. அதில் அவர்கள் சுருக்கமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதனுடைய உள்ளத்திலே இருப்பது ஆச்சரியமானது, அதிலே ஞானமும் இருக்கிறது, அதற்கு எதிரான விஷயங்களும் இருக்கிறது என்று அவர்கள் விளக்கி கொண்டு வருகிறார்கள். கடைசியாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபகுல்லு தக்ஸீரின் பிஹி முதர், ஒவ்வொரு குறை வைத்தலும் கேடு விளைவிக்கக்கூடியது. அதே போன்றுதான் வகுல்லு இஃப்ராத்தின் பிஹி முஃப்சித், ஒவ்வொரு அளவு கடத்தலும் மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியது, கேடு விளைவிக்கக்கூடியது. முஹம்மது பின் ஆயிஷா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு கட்டளை இட்டால் அங்கே ஷைத்தானுக்கு 2 விடயங்கள் இருக்கும். 2 விதத்துல ஷைத்தான் அந்த மனிதனை வழிகெடுக்க பார்ப்பான். ஃபஇம்மா இலா உலுவின் வ இம்மா இலா தக்ஸீர், ஒன்றோ அளவு கடந்து அந்த விடயத்திலே செல்வதற்கு வழிகெடுப்பான், அல்லது வ இம்மா இலா தக்ஸீர், அல்லது அதனை குறை வைப்பதற்கு வழிகெடுப்பான். ஃபபி ஐயிஹிமா வஃபர கனிஅ, ஷைத்தான் இந்த 2இல் எதை அவன் பெற்றுக்கொண்டாலும் அது அவனுக்கு திருப்தியாக இருக்கும். இனி ஒருவனை ஷைத்தான் நடுநிலைமையாக செயல்பட வைக்காமல் ஒன்றோ அவனை அளவு கடக்க வைப்பான், அல்லது அதிலே குறை வைத்து செயல்பட வைப்பான். இஸ்லாம் விரும்புவது அது எப்படி இருக்கிறதோ அப்படி செய்வது, நடுநிலைமையாக நடந்து கொள்வது. ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு அராபி, ஒரு நாட்டுப்புறத்தை சேர்ந்த ஒரு அரபி வந்து கேட்கிறார், யா அபா சயீத் அல்லிம்னி தீனன் வசூதன் லா தஹாபன் ஃபுரூதன் வலா சாகிதன் சுகூதா, எனக்கு ஒரு நடுநிலைமையான மார்க்கத்தை கற்றுத்தாருங்கள். அதாவது அளவு கடந்தும் இருக்கக்கூடாது, அது கீழே விழுந்ததாகவும் இருக்கக்கூடாது, மத்தியமமாக இருக்க வேண்டும். அதற்கு ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்சன்த யா அராபி, அராபியை நீங்கள் அழகான முறையிலே கேட்டுவிட்டீர்கள். இன்ன ஹைரல் உமூரி லஅவ்ஸதுஹா, என்றால் நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் சிறந்தது அதிலே மத்தியமமாக நடுநிலைமையாக இருக்கக்கூடியதுதான். அபுல் அப்பாஸ் அல் முபர்ரித் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் அழகான ஒரு விடயத்தை சொல்கிறார். ஹிலாலுல் ஹைரி லஹா மகாதீர், நல்ல விடயங்களுக்கு அளவுகள் இருக்கின்றன. ஃபைதா ஹரஜத் அன்ஹா இஸ்தஹாலத், அந்த அளவுகளை தாண்டி அவை செல்கிற பொழுது அது முடியாத ஒன்றாக மாறிவிடும், அது அந்த நிலையிலே நல்ல பண்பாக இருக்காது. ஃபல் ஹயாஉ ஹஸனுன், நாணம் அழகானது, நல்ல விடயம். ஃபஇதா தஜாவஸ அல் மிக்தார கான அஜ்ஸன், ஆனால் அந்த நாணம் என்பது வரம்பு மீறி செல்கிற பொழுது, அளவை மீறி செல்கிற பொழுது அது இயலாமையாக மாறிவிடும். வெட்கம் இருக்க வேண்டும், வெட்கம் என்ற பெயரில் இயலாமை வரக்கூடாது. வஷஜாஅத்து ஹஸன, வீரம் அழகானது. ஃபஇதா ஜாவஸத் அல் மிக்தார கான தஹவ்வுரா, வீரம் என்பது அளவு மீறி போகிற பொழுது அது தஹவ்வுர் என்ற நிலைக்கு மாறிவிடும், அது வீரமாக இருக்காது, அது ஒரு வரம்பு மீறுதல், மற்றவர்களை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்வது. அதே போன்று வல் பத்லு ஹஸன், செலவு செய்வது நல்லது. ஃபைதா ஜாவஸல் மிக்தார கான ததீஅன், அது அளவு கடந்தால் அது வீண்விரயமாக மாறிவிடும். வல் கஸ்து ஹஸன், அதே போன்று பொருளாதாரத்திலே மத்தியமமாக சரியான முறையிலே வீண்விரயமும் இல்லை, பகில்தனமும் இல்லாமல் நடந்து கொள்வது நல்ல விடயம். ஃபைதா ஜாவஸல் மிக்தார, எனவே பொருளாதாரத்திலே நாங்கள் சிக்கனமாக செலவு செய்கிறோம் என்ற பெயரிலே, சிக்கனம் கஸ்த் என்ற சிக்கனம் இங்கே நாடப்படுகிறது. எனவே சிக்கனம் என்ற பெயரிலே அது அளவு கடந்தால் அது புஹ்லன், அது புஹ்லாக மாறிவிடும். புஹ்ல் என்றால் கஞ்சத்தனமாக மாறிவிடும். வல் கலாமு ஹஸன், பேசுவது நல்லது.
وإذا جاوز المقدار كان إهذارا. அளவு கடந்து பேசினால் அது உளறலாக இஹ்தாராக மாறிவிடும். வஸ்ஸம்து ஹசன், பேசாமல் மௌனித்திருப்பதும் நல்லது. ஆனால் வைதா ஜாவஸல் மிக்தார, அளவு கடந்து ஒருவர் பேசாமல் இருந்தால் கான ஐய, தெளிவுபடுத்தாத தன்மையுடையதாக அது மாறிவிடும். தெளிவுபடுத்த தெரியாத ஒருவராக என்ன செய்து விடுவார், அவர் மாறிவிடுவார். தெளிவுபடுத்தாத ஒரு தன்மை அங்கே ஏற்பட்டுவிடும். எனவே எல்லாவற்றிலும் அளவு கடத்தல் கூடாது என்பதை அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். லாஸ்கரி அவர்களும் என்ன சொல்கிறார்கள், அல் இஃப்ராத்து மத்மூமுன் ஃபீ குல்லி ஷை. இஃப்ராத், அளவு கடத்தல் எல்லா விடயத்திலும் இகழப்பட்ட ஒன்று. ஃபமன் அஃப்ரத ஃபில் மத்ஹி நுஸிப இலல் மலக். யார் அளவு கடந்து புகழ்கிறாரோ அவர் மலக் உடையவர் என்று சொல்லப்படுவார். மலக் என்றால் அதாவது தன்னுடைய உள்ளத்தில் இல்லாத வைத்து புகழ் பாடுவது. இவ்வாறு நடந்து கொள்பவராக அவராக்கப்படுவார். அல்லது ஒரு அளவு கடந்து நசீஹா செய்தால் லஹிகத்ஹு துஹ்மா, அவர் மீது சந்தேகம் ஏற்படும். வைதா அஃப்ரத ஃபில் அக்லி வஷ்ஷுர்பி, அளவு கடந்து ஒருவர் உண்ணுதல் குடித்தலில் ஈடுபட்டால் சகிம், நோயாளியாகி விடுவார். வைதா அஃப்ரத ஃபில் ஸுஹ்தி, பற்றற்ற தன்மையிலே அளவு கடந்து போனால் மனஅ நஃப்ஸஹு மா உஹில்ல லஹு, அவருக்கு ஹலாலாக்கப்பட்ட விடயங்களை தனக்கு தானே தடுத்து கொண்டவராக ஆகிவிடுவார். அல்லாஹ் அவருக்கு ஹலாலாக்கிய விடயத்தை தன் மீது தடுத்துக் கொள்வார். அளவு கடந்த ஜுஹுத், அளவு கடந்த வரம்பு மீறிய பற்றற்ற தன்மை. அவர் தன்னையே அதாபு செய்து கொள்வார், வேதனை செய்து கொள்வார். தனக்கு அவர் அந்த இன்பத்தை கொடுத்திருந்தால் அவருக்கு அது பாதிப்பை கூட ஏற்படுத்தி இருக்காது. எனவே அதிலும் அளவு கடக்கக்கூடாது. வைதா அஃப்ரத ஃபில் பத்ல், அளவு கடந்து ஒருவர் செலவு செய்தால் கான முபத்திரான், அவர் வீண்விரயம் செய்பவராக ஆகிவிடுவார். வ அர்ஜஅல் அம்ர இலல் ஃபக்ர், ஏழ்மைக்கு அது அவரை உள்ளாக்கிவிடும். வைதா அஃப்ரத ஃபில் மன்இ, ஒருவர் கூடுதலாக அளவு கடந்து தடுத்து கொண்டால் கான பகீலன், அவர் கஞ்சத்தனம் உள்ளவராக மாறுவார். யுதம்மு பிக்குல்லி லிசான், அவர் இகழப்படக்கூடியவராக ஆகிவிடுவார். இமாம் இப்னு தைமியா அவர்களுடைய மாணவர் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா இதை கட்டளையிட்டாலும் அதில் ஷைத்தானுக்கு 2 விடயங்கள் இருக்கும் என்று ஏற்கனவே நாம் முஹம்மது பின் ஆயிஷா அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறார்கள். ஒன்றோ ஷைத்தான் அவரை குறை வைப்பதற்கு இட்டு செல்வான், அல்லது அதில் அளவு கடப்பதற்கு கொண்டு போவான். எனவே வதீனுல்லாஹி வஸத், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நடுநிலைமையானது. பைனல் ஜாஃபி அன்ஹு வல் காலி, அளவு கடப்பதற்கும் முடியாது, அதே போன்று அதிலே குறை வைப்பதற்கும் முடியாது. இந்த 2க்கும், அளவு கடப்பவருக்கும் குறை வைப்பவருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடியதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். கல்வாதி பைன ஜபலைன், 2 மலைகளுக்கு இடையிலே இருக்கின்ற பள்ளத்தாக்கை போல. வல் ஹுதா பைன தலாலத்தைன், 2 வழிகேடுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய நேர்வழியை போல. வல் வஸது பைன தரஃபைனி தமீமைன், 2 துருவங்கள், இகழப்படக்கூடிய 2 துருவங்கள், அதாவது 2 பகுதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய மத்தியமமான நிலையைத்தான் அல்லாஹுடைய மார்க்கம் அமைந்திருக்கிறது என்று அவர்கள் விளக்குகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், அன்னல் ஜாஃபியா அனில் அம்ரி முதைய்யுன் லஹு, ஒரு விடயத்திலே குறை வைப்பவர் அதனை எவ்வாறு வீணாக்குகிறார், அதே போன்றுதான் அதில் அளவு கடப்பவரும் அதனை வீணாக்குகிறார். இவர் தன்னுடைய குறை வைத்தலின் மூலமாக, அந்த அளவை விட குறை வைப்பதன் மூலமாக அதை வீணாக்குகிறார். இன்னொருவர் அந்த அளவை விட தாண்டுவதன் மூலமாக அதனை வீணாக்குகின்றார் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். ஒரு அறிஞருடைய கருத்தாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான், அகில் லிசானக இல்லா அன் இபத்தின் ஷாஃபியத்தின் யுக்தபு லக அஜ்ருஹா, உன்னுடைய நாவை நீ சிறை வைத்துக் கொள், ஒரு நல்ல உபதேசம் செய்தால் அன்றி அதற்கான கூலி உனக்கு கிடைக்கும். அல்லது அதை பரப்புவதனால் உன்னை தொட்டும் புகழப்படக்கூடிய ஒரு ஞானத்தை நீ பரப்பலாம், அதை பேசலாம். அல் ஹதரு கைரும் மினல் ஹதர், அளவு கடந்து பேசுவதை விட எச்சரிக்கையாக நடந்து கொள்வது, எச்சரிக்கையாக பேசுவது, கவனமாக இருப்பது சிறந்தது. ஏன் தெரியுமா? அன்னல் ஹதரா யகில் முஹ்ஜா, எச்சரிக்கையாக இருப்பது உயிரை பாதுகாக்கும். வல் ஹதரா யுத்இஃபுல் ஹுஜ்ஜா, ஆனால் அளவு கடந்து உளறுவது ஆதாரத்தை பலவீனப்படுத்தும். மன் அஃப்ரத ஃபில் மகாலி ஸல்ல, யார் அளவு கடந்து பேசுகிறாரோ அவர் திசை மாறி விடுவார், வலுக்கி விழுந்து விடுவார். வமன் இஸ்தகஃப பிர்ரிஜாலி ஸல்ல, எவர் ஒருவர் பிறரை அற்பமாக
கருதுகிறார்களோ அப்படியானவர்கள் இழிவடைவார்கள். இப்போது நாம் அடுத்த ஒரு விடயத்தை பார்ப்போம். அதாவது அளவு கடப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவது, வணக்க வழிபாட்டிலே அளவு கடப்பது வணக்க வழிபாட்டிலே சோர்வையும் சலிப்புத்தன்மையும் ஏற்படுத்தும். இரண்டாவது விளைவு, ஒரு விடயத்திலே அளவு கடப்பது அதைவிட சிறந்த ஒன்றை விட்டு விடுவதற்கு வழிவகுக்கும். உதாரணமாக, கியாமுல்லைல், இரவு தொழுகையில ஒரு அளவு கடந்து இரவு தொழுகையில ஈடுபடுகிறார், தன் மீது கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். இது அவரை ஃபஜ்ர் தொழுகையை விட்டும் அதிலே ஜமாத்தா அந்த தொழுகையை தொழுவதை விட்டும் அவரை தூங்குவதற்கு வழி செய்து விடும். எனவே அவர் இரவு முழுக்க தொழுவதை விட ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தாக தொழுவது அவருக்கு சிறந்தது என்றால் அது கட்டாய கடமை. அதே போன்றுதான் மனிதர்களை அளவு கடந்து புகழ்வது அல்லது அளவு கடந்து இகழ்வது, இரண்டிலும் அளவு கடக்கலாம், புகழ்வதிலும் இகழ்வதிலும். இது ஒருவரை பொய் சொல்வதற்கு இட்டு செல்லும். ஒருவரை அளவு கடந்து புகழ்கிற பொழுதும் அவரிடத்தில் இல்லாத விஷயங்களை சொல்ல வைக்கும், அளவு கடந்து இகழ்கிற பொழுதும் அவரிடத்தில் இல்லாத விடயங்களை தேடி தேடி அவரை குறை காண்பதற்காக சொல்ல வைக்கும். பொய்க்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே போன்றுதான் ஒருவர் அளவு கடக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா மார்க்கத்திலே காட்டித்தராத இபாதாக்களை, வழிமுறைகளை, செயல்பாடுகளை ஒருவர் என்ன செய்வார்? உருவாக்கி கொள்வார். இது அளவு கடப்பதின் விளைவு. அல்லாஹு தாலா காட்டி தராத விடயங்களை, அனுமதிக்காத விடயங்களை மார்க்கமாக உருவாக்கி கொள்வார், பிதாவை உருவாக்குவார். அடுத்ததாக, அளவு கடப்பதற்கு பிறகு என்ன இருக்கும்? கவலையும் கைசேதமும் தான் இருக்கும். ஆறாவது விளைவு, ஒருவரை நேசிப்பதிலே, அவரை கண்ணியப்படுத்துவதிலே அளவு கடந்து செயல்படுவது அவருக்கு இல்லாத அந்தஸ்தை கொடுத்து அல்லாஹுக்கே மாத்திரம் இருக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுப்பதற்கு கூட வழிவகுக்கும். நாங்கள் அதற்கான உதாரணங்களை ஏற்கனவே பார்த்தோம். நபிமார்கள் விடயத்தில் இருக்கலாம், நல்லடியார்கள் விடயத்தில் இருக்கலாம், அவர்களை அளவு கடக்க வைக்கும். அவர் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து இணை வைக்கக்கூடிய நிலைக்கு அது அவரை இப்படியான அளவு கடப்பவர்களை இட்டு செல்லும். எனவே மஹப்பா வைப்பதிலும் அளவு இருக்கிறது, அவர்கள் இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவதிலும் அளவு இருக்கிறது. அதே போன்றுதான் ஏழாவது விடயம், அளவு கடப்பது பல்வேறு கேடுகளையும் விளைவுகளையும் கொண்டு வரும். ஒருவர் அளவு கடந்து உண்டால் அவரை அதை சோம்பலுக்கு இட்டு செல்லும். அதே போன்று அவருடைய ஆரோக்கியத்துக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததாக, அளவு கடத்தலின் வகைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். மார்க்கத்திலும் தான் உலகத்திலும் தான் ஒரு மனிதன் அளவு கடந்து செல்வதை நாங்கள் வகைப்படுத்துகிற பொழுது, ஒன்று சிந்தனை ரீதியாக நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே அளவு கடத்தல், இரண்டாவது வார்த்தைகளிலே, அது எழுத்தாக கூட இருக்கலாம், பேசுகின்ற பேச்சாக கூட இருக்கலாம், அல்லது எழுத்தாக கூட இருக்கலாம், சொற்களிலே அளவு கடப்பது, மூன்றாவது செயல்பாடுகளிலே அளவு கடப்பது. இவ்வாறு அளவு கடத்தலை மூன்றாக பார்க்கலாம். இன்னொரு வகையிலே அளவு கடத்தலை நாங்கள் இவ்வாறு பிரிக்கலாம். ஒன்று நம்பிக்கை சார்ந்த அளவு கடத்தல், அதாவது அகீதாவுடைய விடயங்கள், நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் அளவு கடப்பது. இன்னொன்று இபாதாத், வணக்க வழிபாடுகள் விடயத்திலே அளவு கடந்து செல்வது. மூன்றாவது முஆமலாத், மற்றவர்களோடு கொடுக்கல் வாங்கல் போன்ற விடயங்களிலே அளவு கடந்து செல்வது. இன்னொன்று அல் அஹ்லாக், பண்புகளிலே அளவு கடந்து செல்வது. இன்னொன்று பாவம் செய்வதிலே அளவு கடந்து செல்வது. அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த அளவு கடத்தலுக்கு பல்வேறு விதமான வடிவங்கள் இருக்கின்றன. எப்படியெல்லாம் இந்த அளவு கடத்தல் இடம்பெறுகிறது என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இஃப்ராத்துக்கான ஒரு வடிவம் தான் நல்லடியார்கள் விஷயத்திலே அவர்களை கண்ணியப்படுத்துவதிலும் அவர்களை நேசிப்பதிலும் அளவு கடப்பது. அவர்களுடைய கபர்களிலே கட்டிடங்களை கட்டுவது, அவர்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக, அல்லாஹுவை வணங்குகிற பள்ளிவாசல்களாக எடுத்துக்கொள்வது, அல்லது அந்த இடத்திலே இபாதாக்களை செய்வது, தொழுவது,
இதெல்லாம் அளவு கடத்தல் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, அல்லது அல்லாஹ் சபித்து விட்டான். இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித், அவர்கள் அவர்களுடைய நபிமார்களின் கபர்களை மஸ்ஜிதுகளாக, தொழுமிடங்களாக மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ்வைத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு எந்த இடங்களை எடுத்திருக்கிறார்கள்? அவர்களுடைய நபிமார்களின் கபர்களை எடுத்திருக்கிறார்கள். நபிமார்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் எங்களுக்கு தெரியும். அந்த நபிமார்களுடைய கபர்களை கூட மஸ்ஜிதுகளாக எடுக்கக்கூடாது. அது அல்லாஹுடைய லானத்துக்குரிய, சாபத்துக்குரிய செயல் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. எனவே கபர்களை கண்ணியப்படுத்துவது, கபர்களை கொண்டாடும் இடங்களாக வைத்துக் கொள்வது, அதிலே விளக்குகளை ஏற்றுவது, அதிலே கட்டிடங்களை, குப்பாக்களை கட்டுவதெல்லாம் நபி அவர்களுடைய இந்த கட்டளைக்கு மாற்றமான ஷிர்க்குக்கு வழிவகுக்கக்கூடிய பெரும் பாவங்கள் என்பதை இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். இன்னொரு வடிவத்தை பார்ப்போம். அளவு கடத்தலுக்கான இன்னொரு வடிவம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்திலே அவர்களை கண்ணியப்படுத்துவது அளவு கடப்பது. அல்லாஹுடைய மார்க்கம் அனுமதித்த அளவை விட அவர்களை உயர்த்துவது. இதனை நபி அவர்களே எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? سمعت النبي صلى الله عليه وسلم يقول لا تطروني كما أطرت النصارى ابن مريم. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நசாராக்கள் இப்னு மரியமை, மரியமுடைய மகனை அளவு கடந்து புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை புகழாதீர்கள், என்னை அளவு கடந்து புகழாதீர்கள். நபி அவர்களை புகழ்வது கட்டாயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது கட்டாயம். அப்படி செய்யவில்லை என்றால் அவர் முஸ்லிமே கிடையாது. ஆனால் அதிலே அளவு கடக்க கூடாது என்பதை நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். ஃபஇன்னமா அன அப்து, நான் அவனுடைய அடிமையே தவிர வேறில்லை, அல்லாஹ்வுடைய அடிமை. ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியானும் அவனுடைய தூதரும் என்று நீங்கள் என்னை சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். நசாராக்கள் என்ன சொன்னார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்தார்கள். அல்லாஹுடைய மகன் என்று கடைசியிலே சொன்னார்கள். பிறகு அல்லாஹுவாகவே, இறைவனாகவே, மூன்று பேரில் ஒருவர் என்று அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இது அவர்களை அவர்களுடைய அளவு கடத்தல் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிட்டது. இது போன்று நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், நடந்து கொள்ளாதீர்கள் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்னை நீங்கள் அல்லாஹுடைய அடியான் என்றும் அல்லாஹுடைய தூதர் என்றும் சொல்லுங்கள். இப்னுல் முலக்கின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லா துத்ரூனி என்பது லா தசிஃபூனி பிமா லைஸ பி மின ஸிஃபாத்தி தல்தமிஸூன பிதாலிக மத்ஹி, என்னை புகழ்வதற்காக என்னிடம் இல்லாத பண்புகளை கொண்டு என்னை நீங்கள் போற்றாதீர்கள். கமா வஸஃபத்தின் நஸாரா ஈசா பிமா லம் யகுன் ஃபீஹி, நஸாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவரிடம் இல்லாததை கொண்டு வர்ணித்ததை போல. ஃபனஸபூஹு இலல் புனுவா, அவர்கள் அல்லாஹுடைய மகன் என்று கூட சொல்லிவிட்டார்கள். ஃபகஃபரு பிதாலிக், அதன் மூலம் காஃபிராகிவிட்டார்கள். வதல்லு, வழிகட்டு விட்டார்கள். வஅம்மா வஸ்ஃபுஹு பிமா ஃபضله الله به وشرفه فحق واجب على كل من بعثه الله إليه من خلقه. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகளை கொண்டு வர்ணிப்பது அது கட்டாயமானது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு நபி அவர்களை அனுப்பியிருக்கிறார். யாருக்கெல்லாம் அவர்களை நபியாக அனுப்பினானோ அப்படியானவர்கள் நபி அவர்களை புகழ வேண்டும், அவரை வர்ணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகளை வைத்து அல்லாஹ்வை கொண்டு வர்ணிக்க கூடாது என்று அவர்கள் விளக்குகிறார்கள். மூன்றாவது ஒரு வடிவம் புகழ்வதிலே அளவு கடப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக, நபி அவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக மனிதர்களை நாம் அளவு கடந்து புகழக்கூடாது, நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பாருங்கள். இது அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா அவர்கள் அவருடைய தந்தை அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை புகழ்கிறார். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கதஅத உனுக ஸாஹிபிக், கதஅத உனுக ஸாஹிபிக், பல முறை சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய தோழரின் கழுத்தை வெட்டிவிட்டீர்கள் என்று சொல்கிறார்கள்.
என்றால் முகத்துக்கு முன்னால் புகழ்ந்ததை வைத்து. பிறகு நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான மின்கும் மாதிஹன் அஹாஹு லா மஹாலத, உங்களில் ஒருவரை புகழ்ந்தே ஆக வேண்டுமாக இருந்தால் ஃபகுல் அஹ்ஸபுஹு ஃபுலானன் வல்லாஹு ஹஸீபுஹு வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா, இன்னாரை நான் இப்படி நினைக்கிறேன், அல்லாஹ் நன்கறிந்தவன், நான் அல்லாஹுவை விட ஒருவரையும் என்ன செய்யவில்லை, அல்லாஹுவை மீறி மிஞ்சி போற்றவில்லை, நான் இவ்வாறு அவரை நினைக்கிறேன், அதுவும் இன் கான யஅலமு ذلك மின்ஹு, அவரிடம் அந்த விஷயங்கள் இருக்கிறது என்று அவர் கருதினால், இருக்கக்கூடிய விடயத்தை நான் இவரிடத்துல இப்படியெல்லாம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன், இவரை நல்லவராக கருதுகிறேன் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது, உறுதியாக என்ற ஒருவருடைய இறுதி முடிவும் நமக்கு தெரியாது. அளவு கடந்து புகழ்வது புகழப்படுபவருக்கே அது விளைவாக வரும். அவருக்கு பெருமையை அது என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். அவருக்கு அது மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அது காரணமாக அமையும். அதன் மூலமாக அவர் தன்னுடைய நன்மையை இழந்து விடுவார். இனி ஒருவர் மீது நாங்கள் நேசத்தை வைத்தால் அவர் தவறான வழிக்கு போகக்கூடாது, அவர் நன்மை இழக்கக்கூடாது என்றால் அவரை நாம் அளவு கடந்து புகழக்கூடாது. புகழுகிற பொழுதும் இப்படித்தான் இருக்கிறது, அது தேவை இருந்தால் ஒருவர் சாட்சியை அவர் நல்லவரா என்று மற்றவர்கள் தெரிய வேண்டும் என்று இருக்கிற பொழுது சில நேரத்தில் எங்களுக்கு ஒருவரை புகழ தேவைப்படும். அவ்வாறு புகழுகிற பொழுதும் நாம் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதை பற்றிய முழுமையான அறிவை ஒப்படைக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். 4வது ஒரு வடிவம் தான் வணக்க வழிபாட்டிலே அளவு கடப்பது. அல்லாஹு தஆலா ஹலாலாக்கிய விடயங்களை கூட தன் மீது கஷ்டப்படுத்தி அதனை தவிர்த்து கொள்வது, இது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு 3 நபித்தோழர்கள் வருகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம். நபி அவர்களுடைய மனைமார்களிடத்து வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கே நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி மூவரும் கேட்கிறார்கள். இவ்வாறு தான் நபி அவர்கள் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், இது நபி அவர்கள் செய்யக்கூடிய வணக்கம் குறைவாக இருக்கிறதே என்று கருதிவிட்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் நபி அவர்கள் விஷயத்துல எங்கே இருக்கிறோம் என்றால், நபி அவர்களோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஆனால் நாங்கள் அதைவிட அதிகமாக செய்ய வேண்டும் என்று இந்த 3 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். 3 பேரும் கருதி ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், அம்மா அன ஃபஇன்னி உஸல்லில் லைல அபதா, நான் இனிமேல் இரவு முழுமையாக நின்று வணங்குவேன், தொழுவேன் என்று சொல்கிறார். இன்னொருவர் அசூமு தஹ்ர வலா உஃப்திர், முழு வாழ்க்கையிலும் முழு காலமும் நான் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிப்பேன், நோன்பை விடமாட்டேன் என்று சொல்கிறார். இன்னொருவர் அஅ்தஸிரு நிஸா ஃபலா அத்தஸவ்வஜு அபதா, பெண்களை நான் ஒதுங்கிக் கொள்வேன், திருமணமே முடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். நீங்கள் தான் இவ்வாறெல்லாம் சொன்னவர்களா என்று கேட்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார், அமா வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வஅத்காக்கும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களிலே அல்லாஹுவை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நான் தான். லாக்கின்னி அசூமு வஅஃப்திர், ஆனால் நான் நோன்பு எடுக்கிறேன், நோன்பு பிடிக்காமலும் சில நாட்களில் இருக்கிறேன். வஉஸல்லி வஅர்குத், இரவுலே தொழுகிறேன், தூங்கவும் செய்கிறேன். வஅதஸவ்வஜு நிஸா, பெண்களை நான் திருமணம் முடிக்கின்றேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இபாதா என்ற பெயரிலே நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நாம் மீறி செல்ல முடியாது. நபி அவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி. நபி அவர்களை விட நாங்கள் கூடுதலாக அமல் செய்ய வேண்டும் என்ற பெயரிலே நாங்கள் சென்றால் அது எங்களை வழிகேட்டுக்கு என்ன செய்துவிடும், கொண்டு போய் சேர்த்துவிடும். அதன் பேரிலே அல்லாஹு தாலா ஹலாலாக்கிய விடயங்களை கூட தன் மீது தடை செய்து கொண்டால் அது வழிகேட்டுக்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். என்னுடைய வழிமுறை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. எனவே இபாதாக்களிலும் கூட எல்லா விடயத்திலும் ஒரு நடுநிலைமையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் அவருக்கு அதிகமான நலவுகள் அவரை விட்டும் சென்றுவிடும். குறைவு செய்தாலும் நன்மைகளை இழப்பார். அதே போன்று கடுமையாக நடந்து கொண்டாலும் அவரால் கடைசியிலே முடியாமல் போய் திரும்பவும் இருந்ததும் இல்லாத நிலைக்கு மனிதன் உட்படுவான். இதுதான் மனிதனுடைய நிலை.
இன்னொரு வடிவத்தை பார்ப்போம். அஹ்லுல் பிதா, பிதா வாதிகள், மார்க்கத்திலே இல்லாத கருத்துக்களை உருவாக்கி கொண்டவர்கள். இவர்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்குவதிலே சில நேரங்களிலே அளவு கடந்து செயல்படுகிறார்கள். உலமாக்கள் எப்படி விளங்கினார்களோ சரியாக அந்த விளக்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இவர்களுடைய மடமையின் அடிப்படையிலே, வழிகேட்டின் அடிப்படையிலே, மனோச்சையின் அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸை விளங்க முற்படுகிறார்கள். இதிலே அளவு கடந்து போகிறார்கள். இப்படியானவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதுவும் ஒரு வகையான அளவு கடத்தல். குர்ஆன் ஹதீஸை விளங்குவதில் கூட என்ன செய்யக்கூடாது, அளவு கடக்க ஒழு கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சுமந்தவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், கைருல் காலி, அதாவது அதிலே அளவு கடக்காதவராக இருக்க வேண்டும். வல் ஜாஃபி, அதே போன்று அதிலே குறை வைக்காதவராக இருக்க வேண்டும். இப்படியானவரை குர்ஆனை சுமந்து இப்படியானவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதாவது அதில் அளவு கடப்பது கூடாது. குர்ஆனை விளங்குவதிலே, ஹதீஸை விளங்குவதிலே இல்லாத விளக்கங்களை விளங்குவது, அளவு கடப்பது கூடாது என்பதை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் பல ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் ஜபரியாக்கள், கதரியாக்கள், முஷப்பிஹா, இவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு விதத்திலே குர்ஆன் ஹதீஸை விளங்குவதிலே அவர்களுடைய மனோ இச்சைப்படி அளவு கடந்து போனார்கள். சஹாபாக்களுடைய, சலஃபுகளுடைய அகீதாவிலிருந்து தூரமாக போனார்கள். அந்த விளக்கங்களை விட்டுவிட்டு தங்களுடைய மனோ இச்சைப்படி அளவு கடந்து ஒவ்வொன்றையும் விளங்கினார்கள். அதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துருவத்துக்கு போனார்கள். கதரியா ஒரு துருவத்துக்கும் ஜபரியா இன்னொரு துருவத்துக்கும் போயது. கதரியாக்கள் கதரை மறுத்தார்கள். ஜபரியாக்கள் கதர் இருக்கிறது என்பதை இஸ்பாத் பண்ணுவதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக அதிலே அளவு கடந்து போனார்கள். அதை பற்றி நாம் பின்னால் பார்ப்போம். இன்னொரு வடிவத்தை நாங்கள் பார்ப்போம். மற்றவர்கள் மீது எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் தீர்ப்பு கொடுப்பதிலே அளவு கடப்பது. யஹூதிகள், நசாராக்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு கூட்டமும் அடுத்த கூட்டத்தை காபிர் என்று சொன்னார்கள். அவர்களிடம் ஹக் இல்லை, சத்தியம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் சொன்னது எதை வைத்து? மனோ இச்சையை வைத்து அளவு கடந்து அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் சூரத்துல் பக்ராவுடைய 113வது ஆயாவிலே, வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷைஇன் வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷைஇன் வஹும் யத்லூனல் கிதாப். நசாராக்கள் யஹூதிகளை பார்த்தும், யஹூதிகள் நசாராக்களை பார்த்தும் என்ன சொன்னார்கள்? இவர்கள் எந்த ஒன்றிலும் இல்லை, இவர்கள் சத்தியத்திலே இல்லை. இவ்வளவுக்கும் அவர்கள் அவர்களுடைய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கதாலிக காலல்லதீன், அவர்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த விடயங்களை யஹூதிகள் பின்பற்றுகிறார்கள். நசாராக்களுக்கு தெரியும். நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த சில விடயங்களை பின்பற்றுகிறார்கள் என்று யஹூதிகளுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மாறி மாறி ஒவ்வொருவரையும் என்ன செய்தார்கள்? சத்தியத்தில் இல்லை என்று சொல்லிக் கொண்டார்கள். கதாலிக காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம், அறியாதவர்களும் இவர்களை போன்றுதான் சொன்னார்கள். இவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கிறது அவர்களுடைய வேதங்களை பற்றி. ஆனால் இது எதுவுமே இல்லாதவர்களும் இவ்வாறு அவர்கள் சகட்டுமேனிக்கு ஒருவரை ஒருவர் தூற்றிக் கொண்டார்கள். அளவு கடந்து எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல், ஆதாரமும் இல்லாமல் மற்றவர்கள் மீது தீர்ப்பு கூறிக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். அவர்கள் கருத்து வேறுபாடுபடுகின்ற விடயத்திலே அல்லாஹ் மறுமை நாளையிலே அவர்களுக்கு தீர்ப்பளிப்பான், அவர்களுக்கு மத்தியிலே. அதே போன்றுதான் அளவு கடப்பதற்கான இன்னொரு வடிவம் பகைப்பதிலே, வெறுப்பதிலே. ஒருவரை வெறுப்பதிலும் பகைப்பதிலும் அளவு கடந்து செல்வது. அல்லாஹுடைய மார்க்கத்தின் சட்டங்களை அறியாமல் என்ன செய்வது? இந்த மாதிரியான விடயங்களில் அளவு கடப்பது. ஹவாரிஜிகளை போல, ஹவாரிஜிகள் அளவு கடந்தார்கள். மார்க்கம் என்ற பெயரிலே முஸ்லிம்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? வெறுத்தார்கள், பகைத்தார்கள், கொலையும் செய்தார்கள். நபி அவர்கள் அதை எச்சரிக்கை செய்தார்கள் ஏற்கனவே. யக்துலூன அஹ்லல் இஸ்லாமி வ யதஊன அஹ்லல் அவ்தான். முஸ்லிம்களை கொலை செய்வார்கள், முஷ்ரிக்குகளை விட்டுவிடுவார்கள், விக்கிரக வணங்கிகளை விட்டுவிடுவார்கள் என்றால் அந்த நிலைக்கு அவர்களுடைய பிதா அவர்களை இட்டு செல்கிறது. இந்த பகைத்தலிலே, வெறுப்பதிலே அவர்கள் அளவு கடந்து, ஆனால் அவளும் செய்வது அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் தான். மார்க்கத்தின் பெயரால் கொண்டு வைக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தின் பெயரால் மற்றவர்களை கொலை செய்யக்கூடியவர்கள். இது அவர்கள் மீது ஷைத்தான் மனிதனை ஒன்றோ மார்க்கத்திலே குறை வைப்பதற்கு அல்லது அளவு கடப்பதற்கு விட்டு செல்வான். இவ்வாறுதான் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய சிலரை ஷைத்தான் என்ன செய்கிறான்? வழிகெடுக்கின்றான். அளவு கடத்து நடப்பதற்கு அவர்களை தூண்டுகிறான். அவர்களுக்கு அதை அழகாக காண்பிக்கிறான். காரணம், அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைவான புத்தி, மார்க்க அறிவில் இருக்கக்கூடிய குறைபாடுதான் அது.
இன்னொரு வடிவத்தை பார்ப்போம். பாவம் செய்வதிலே அளவு கடத்தல். இதுவும் பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அளவு கடந்து பாவம் செய்வது, சுய விசாரணை இல்லை, எந்த ஒரு கவலை உணர்வும் இல்லை, தான் தவறு செய்கிறேனே என்கிற எந்த ஒரு பச்சாதாபமும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் உணர்வும் இல்லாமல் பாவம் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட வரம்பு மீறி கொண்ட என்னுடைய அடியார்களே, அதாவது அஸ்ரஃபு வரம்பு மீறியவர்கள், தங்கள் மீதே வரம்பு மீறி கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், விரைவாக நீங்கள் தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய பாவம் செய்திருக்கலாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅ, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான். அதிகமாக பாவங்கள் செய்வது, பாவத்திலே இஸ்ராஃப் செய்வது, வரம்பு மீறுவதுடைய ஒரு வடிவமாக இருக்கிறது. இன்னொரு வடிவத்தை நாங்கள் பார்ப்போம். 10வது, அதாவது யத்தீம்களுடைய சொத்துக்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதிலே வரம்பு மீறி நடந்து கொள்வது. யத்தீம்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், அது வீணாகாமல் இருப்பதற்காக. ஆனால் சிலர் யத்தீம்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறோம் என்ற பேரிலே, அல்லது யத்தீம்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க ஒப்படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அமானிதத்துக்கு மாற்றமாக என்ன செய்வார்கள், நடந்து கொள்வார்கள். அதிலே அவர்கள் சாப்பிடுவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதித்திருக்கிறார். அவர்களிடம் இல்லாவிட்டால் அவர்கள் பராமரிக்கின்ற அளவுக்கு அதிலிருந்து அவர்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அதிலே அளவு கடப்பதை அல்லாஹு தஆலா தடை செய்திருக்கிறான். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் சூரத்து நிசாவுடைய 6வது ஆயாவிலே, வப்தருல் யதாமா, யத்தீம்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். ஹத்தா இதா பலகுன் நிகாஹ், அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால் நீங்கள் அவர்களை பரிசோதித்து பாருங்கள். ஃபைன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்டன் ஃபத்ஃபஉ இலைஹிம் அம்வாலஹும், அவர்கள் சரியாக பொருளாதாரத்திலே அவர்களுக்கு ருஷ்து இருக்கிறது, சரியாக நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதற்கு தெரியும் என்று உங்களுக்கு புரிந்தால் அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுக்கே நீங்கள் கொடுத்து விடுங்கள். வலா தஅகுலூஹா இஸ்ராஃபன், அதை நீங்கள் அளவு கடந்து சாப்பிடாதீர்கள். இங்கே இஸ்ராஃபன், எந்த அளவுக்கு தேவையோ அதை விட நீங்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிட. வபிதாரன் அன் யக்பரு, அவர்கள் பெரிய வயதை அடைவதற்கு முன்னால் அவசரமாக நீங்கள் அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள், சாப்பிடுகிறீர்கள். இவ்வாறு செய்தால் இது கூடாது. வமன் கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிஃப், யாரிடத்திலே வசதி இருக்கிறதோ அவர் பத்தினத்தை, அதாவது அதனை அவர்கள் இந்த அனாதைகளுடைய சொத்தை எடுத்து கொள்ளாமல் இஃபாவோடு நடந்து கொள்ளட்டும். வமன் கான ஃபகீரன், யார் வசதி இல்லாமல் இருக்கிறாரோ, பராமரிப்பவர் வசதி இல்லாதவர்கள், ஃபல்யஅகுல் பில் மாரூஃப், அறியப்பட்ட முறையிலே, அதாவது அநீதி இழைக்காமல் நல்ல முறையில் அதிலிருந்து அவர் சாப்பிடலாம். ஃபைதா தஃபாதும் இலைஹிம் அம்வாலஹும் ஃபஷ்ஹிது அலைஹிம், நீங்கள் அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அதற்கு நீங்கள் சாட்சிகளை வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே யத்தீம்களுடைய அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்கள் பெரிய வயதை அடைவதற்கு முன்னால் சாப்பிடுவது அல்லது அதனை தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது இதெல்லாம் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அவர்கள் பெரிதானவருக்கு பிறகு உங்களுடைய கையிலிருந்து அதனை எடுத்துக்கொள்வார்கள், அதற்கு முன்னால் நீங்கள் நாங்கள் விரும்பிய விதத்திலே அதனை செலவு செய்கிறோம் என்று நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளாதீர்கள் என்பதை இங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அடுத்ததாக இன்னொரு வடிவம் தான் தூங்குவதிலே, உண்ணுவதிலே, மற்றவர்களோடு கலந்து உறவாடுவதிலே, விழித்திருப்பதிலே எல்லாம் அளவு கடந்து செயல்படுவது, இதெல்லாம் கூடாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார், கஸ்வத்துல் கல்பி மின் அர்பஅத்தி அஷ்யா, உள்ளம் வன்மை அடைவது 4 விடயங்களால் தான். இதா தஜாவஸத் கதரல் ஹாஜா, எப்போது அந்த 4 விடயங்களும் தேவைக்கு அதிகமாக போனால், அளவு கடந்தால். அல் அக்லு வன் நோமு வல் கலாமு வல் முகாலதா, உண்ணுதல், தூங்குதல், பேசுதல், அதே போன்று பிறருடன் உறவாடுதல், பிறருடன் கலந்திருப்பது. இந்த 4 விடயங்களும் தேவைக்கு அதிகமாக நிகழும் பொழுது அது உள்ளத்திலே வன்மையை ஏற்படுத்தும், வன்னஞ்சம் உருவாகும். அதே போன்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்றாங்க, அல் அத்லு ஹுவல் அக்து பில் வஸத்தில் மௌதூஇ பைன தரஃபை அல் இஃப்ராத் வத் தஃப்ரீத்,
நீதியாக இருப்பது அல்ல நடுநிலைமையாக இருப்பது என்பது இரண்டு, அளவு கடக்கவும் கூடாது, குறை வைக்கவும் கூடாது, இஃப்ராத்தும் கூடாது, தஃப்ரீத்தும் கூடாது. இது ரெண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற நத்திம தன்மையை, நடுநிலைமை கடைபிடிப்பதுதான். இந்த உலகத்தின் அதே போன்று மறுமையின் நலன்கள் எல்லாம் அதன் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. உடலும் அவ்வாறுதான். உடலுக்குரிய நலன் எதுவென்றால் நடுநிலைமையாக நடந்து கொள்வது. இயல்பான செயல்பாடுகளும் அவ்வாறுதான். தூங்குதல், விழித்திருத்தல், உண்ணுதல், குடித்தல், உறவு கொள்ளுதல், அசைவுகள், அதே போன்று உடற்பயிற்சிகள், தனிமையாக இருப்பது, இன்னொருவரோடு சேர்ந்திருப்பது, இதெல்லாமே எல்லாவற்றுக்கும் அளவு இருக்கிறது, ஒரு மத்தியமமாக இருக்க வேண்டும். என்ற இகழப்பட்ட இரண்டு துருவங்களுக்கும் இடையிலே மத்தியமமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதுதான் அதில் நடுநிலைமையானது. இனி ஒரு பக்கம் சார்ந்து விட்டால் அது குறையாக மாறிவிடும், குறையை ஏற்படுத்தும் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். அதே போன்று சத்தியம் செய்வது, கடைசியாக நாம் பார்ப்போம். சத்தியம் செய்வதிலும் கூட அளவு கடக்க கூடாது, அதுவும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் கலம்ல 10வது ஆயத்தில் சொல்கிறான், வலா துதிஅ குல்ல ஹல்லாஃபின் மஹீன். அதிகமாக சத்தியம் செய்யக்கூடிய இழிவான ஒவ்வொருவனையும் நீர் பின்பற்ற வேண்டாம். இங்கே அதிகமாக சத்தியம் கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா இகழ்ந்திருக்கிறான். எனவே அதிகமாக சத்தியம் செய்வது, அதிலே அளவு கடப்பது கூடாது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அளவு கடத்தல் என்கின்ற செயல்பாட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய காரணிகள், அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒன்று, அறியாமை, அளவுக்கு அதிகமான அறியாமை அல்லது குறைவாக அறிவிருப்பது. இது ஒருவரை அளவு கடப்பதற்கோ அல்லது குறை செய்வதற்கோ வைக்கும். ஒருவர் அறியாமையில் இருக்கிறார் என்றால் அவன் ஒன்று குறை செய்யக்கூடியவனாக இருப்பான் அல்லது அளவு கடக்கக்கூடியவனாக இருப்பான். இதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மார்க்க விடயத்திலும் பார்க்கலாம். மார்க்கத்திலே அறிவு குறைவானவர்கள் ஒன்று அளவு கடந்து போவார்கள் அல்லது அதிலே குறை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது காரணம், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய எட்டுகளை, அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்கிறான். எனவே ஷைத்தான் ஒருவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு எட்டாகத்தான் என்ன செய்வான், வழிகெடுப்ப முயற்சிப்பான். இது ஒருவரை அளவு கடத்துவதன் பக்கம் கட்டம் கட்டமாக கொண்டு போய் சேர்க்கும். ஷிர்க் இந்த உலகத்திலே எவ்வாறு பரவியது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே ஷைத்தான் ஒரே அடியாக ஷிர்க்கை, அல்லாஹுக்கு இணை வைப்பதை உலகத்திலே உருவாக்கவில்லை. அதற்கு பல கட்டங்களை எடுத்து, பல காலங்களை எடுத்து, படிப்படியாக அவர்களை ஷிர்க்கின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தான். சிலைகளை வடித்தவர்கள், உருவங்களை வரைந்தவர்கள் ஷிர்க் செய்ய வேண்டும் என்பது நோக்கமாக அவர்களுக்கு இருக்கவில்லை. நல்லவர்களை கண்ணியப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அது காலப்போக்கிலே கட்டம் கட்டமாக அவர்களை வரம்பு மீறுவதற்கும் ஷிர்க் செய்வதற்கும் கொண்டு வந்து சேர்த்தது. எனவே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளில் இருந்து, ஷைத்தானுடைய ஒரு எட்டுகளில் இருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, மனோ இச்சையை பின்பற்றுவது. மனோ இச்சையை பின்பற்றுவது, மனதுக்கு வந்ததை அடிப்படையிலே செயல்படுவது ஒருவரை அளவு மீறுவதற்கு, வரம்பு மீறுவதற்கு, அளவு கடப்பதற்கு செய்யும். எனவே எது சத்தியமோ அதைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர, சத்தியம் என்ற பெயரில் அளவு கடப்பது, மனோ இச்சை, நாங்கள் விரும்பியதை அடிப்படையில் சத்தியத்தை பின்பற்றுவது பிழையானது. நான்காவது காரணம், அதிகமாக நேசிப்பது, அளவு கடந்து நேசிப்பது அல்லது அளவு கடந்து வெறுப்பது. இது ஒருவரை நடுநிலைமை தன்மையிலிருந்து வெளியேற்றிவிடும். அளவு கடந்த நேசமும் அளவு கடந்து வெறுப்பும். அடுத்தது ஐந்தாவது, அளவு கடப்பவர்கள் தாங்கள் மீதே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது பிறர் மீது கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வது ஒரு நல்ல செயல் என்று நினைப்பது. இது ஒரு ஆபத்தான ஒன்று. இது ஒரு காரணமாக இருக்கு. நாம் செய்வது நல்லதுதானே, அதனால் நாம் கூடுதலாக செய்தால் என்ன தவறு என்று நினைத்து அளவு கடப்பது. ஆறாவது, நம்பிக்கைக்குரிய உலமாக்கள், அறிஞர்கள் விட்டும் தூரமாக விலகி இருப்பது. இது ஒரு காரணம்.
இனி அறிஞர்களை விட்டும் தூரமாக இருக்கின்ற பொழுது அறியாமை தான் இருக்கும். இனி ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய மிகப்பெரிய அறிஞர்கள் சார்ந்துதான் மக்கள் இருக்க வேண்டும் என்றால் மார்க்கத்திலே அவர்களின் தலைவர்கள் அந்த அறிஞர்கள் தான், அவர்களுடைய வழிகாட்டிகள் அறிஞர்கள். அவர்கள் விடயத்திலே அதுவும் அறிவிலே தாடி பழுத்தவர்களாக அனுபவமுற்றவர்களாக இருப்பவர்களுக்கு பின்னால் அவர்களிடத்திலே நாம் மார்க்க விடயங்களை கேட்பது மிகவும் முக்கியமானது. எங்களுக்கு தெரியும், இன்றைய காலத்திலே பல ஃபித்னாக்கள் வருவதிலே இருந்த அறிஞர்களுடைய பங்கு, அவர் ஃபித்னாக்கள் இருந்த மக்களை காப்பாற்றியதில் இருக்கிறது. இன்றைய காலத்தில் வாழ்ந்து மரணித்த பெரும் அறிஞர்களான இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னு உதைமீன், அல்பானி போன்ற பெரும் அறிஞர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் சாலிஹ் ஃபௌசான் போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள், அவர்களுடைய வழிகாட்டல்கள் இன்றைய கால மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்றால், சிலர் அறிஞர்களுடைய பேரிலே பிரச்சாரங்களுடைய பேரிலே மக்களை சில நேரங்களிலே தவறான வழிக்கு கூட எடுத்து செல்வார்கள். அதனால் நம்பிக்கையுள்ள, அறிவுலே ஞானமுள்ள, நீண்ட அனுபவம் உள்ள அறிஞர்களுடைய வழிகாட்டல் மிக முக்கியமானது. அவர்களிடமிருந்து தூரமாகின்ற பொழுது பல்வேறு சிந்தனைகளுக்கு, தீவிரவாத தன்மைகளுக்கு மக்கள் போவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக அளவு கடந்து செல்வதை கைவிடுவதற்கு அல்லது அளவு கடந்து செல்லாமல் இருப்பதற்கு துணை நிற்கக்கூடிய காரணிகளை நாம் இப்போது பார்ப்போம். அதில் ஒன்று, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே அளவு கடந்து செல்வதை தடை செய்திருக்கிறான், நிகழ்ந்துரைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுதல். எனவே அல்லாஹு தாலா தடை செய்த ஒன்றை தவிர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அது அல்லாஹ் தாலா தடை செய்த ஒன்று. இந்த அறிவு கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ் தடுத்த ஒரு விடயத்தை நாம் செய்யக்கூடாது என்ற உணர்வு மனிதனுக்கு வரும். இரண்டாவது, இஸ்லாம் மார்க்கம் எல்லா மார்க்கங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு நடுநிலைமையான மார்க்கம். அளவு கடந்ததும் அல்ல, குறை வைக்கக்கூடியதும் அல்ல. சுன்னா என்பது பிதாக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய மத்தியமமான ஒன்று. எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போன்று ஜபரியாக்களுடைய கொள்கையும் பிழையானது, கதரியாக்களுடைய கொள்கையும். அஹ்லு சுன்னாவுடைய, இஸ்லாமுடைய சரியான கொள்கை நடுநிலைமையானது. இந்த இரண்டுக்கும் மத்தியிலே அதை நாம் பின்னால் பார்ப்போம். அதே போன்று இந்த அளவு கடப்பதை விடுவதற்கு வழிவகுக்கக்கூடிய இன்னொரு விடயம்தான், அல்லாஹு தாலா மார்க்கத்திலே எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களை தாண்டி நாம் செல்லாமல் இருப்பது. அல்லாஹ்வுடைய வரையறையோடு ஒரு முஸ்லிம் நின்று கொள்வது முக்கியம். அளவு கடத்தல் என்பது அல்லாஹு தாலா எங்களுக்கு மார்க்கத்திலே வரையறுத்த விடயத்தை தாண்டி செல்வது, மார்க்கமாக்கிய விடயத்தை தாண்டி செல்கிற ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பயனுள்ள மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது. இந்த மார்க்க கல்வியின் மூலமாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் பிரித்தறிந்து கொள்வதற்கு முடியும். ஒவ்வொன்றுடைய அளவையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு முடியும். இது இந்த அளவு செய்கிற பொழுது இது அளவு கடத்தல், இந்த அளவு செய்கிற பொழுது இது குறை வைத்தல் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மார்க்க கல்வி எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஐந்தாவது, அமல்கள் செய்வதிலே நாங்கள் நடுநிலைமையாக நடந்து கொள்வது. அதுதான் தொடர்ந்து அந்த அமலை செய்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த அமலிலே எங்களுக்கு சோர்வும் வெறுப்பும் வராமல் இருப்பதற்கு, சலிப்பும் வராமல் இருப்பதற்கு காரணமாக அமையும். ஆறாவது, எங்களுக்கு முன்வாழ்ந்த சமூகங்கள் அளவு கடந்து சென்றதனால் எவ்வாறு அழிந்து போனார்கள், வழிகேட்டுக்கு போனார்கள் என்பதை நாங்கள் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆறாவது, மனோ இச்சையை பின்பற்றுவதிலிருந்து தூரமாக இருப்பதற்கு நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். மனோ இச்சைக்கு முரண்பட வேண்டும். சத்தியத்தை தேடுவதிலே பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போன்று எட்டாவது, பிரபலியமான இல்மோடு அமலோடு இருக்கக்கூடிய அறிஞர்களிடத்திலே நாங்கள் சந்தேகங்கள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்களிடத்திலே சென்று விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, எங்களுடைய நேரங்களை இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள விடயங்களிலே அதனை நாங்கள் முதலீடு செய்வதற்கு முயற்சியை எடுக்க வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும். அதே போன்று நல்ல நட்புகள், நல்ல அறிவுள்ளவர்கள், நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், மார்க்க பற்றுள்ளவர்களோடு நாம் நடுநிலைமையாக செயல்படுகின்றவர்களோடு, மனிதர்களுக்கு நல்வழி காட்டுகின்றவர்களோடு இணைந்திருப்பதற்கு, தோழமை கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, அடுத்ததாக சில முன்னுதாரணங்கள், அளவு கடப்பதற்கான சில
உதாரணங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். வேதக்காரர்கள் உடைய ஒரு உதாரணம். வேதக்காரர்கள் அவர்களுடைய மத தலைவர்களை பின்பற்றுவதிலே, அவர்களை கண்ணியம் படுத்துவதிலே அளவு கடந்து போனார்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இத்தஹது அஹ்பாரஹும் ورهبانهم أربابا من دون الله والمسيح ابن مريم وما أمروا إلا ليعبدوا الله إلها واحدا. வேதக்காரர்கள் அவர்களுடைய யூதர்கள் அவர்களுடைய தலைவர்களையும், நசாராக்கள் அவர்களுடைய மத தலைவர்களையும் அவர்கள் ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை அன்றி ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். ஒரே ஒரு இறைவனான அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூரத் தௌபாவுடைய 31வது ஆயாவிலே சொல்கிறான். இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய மத தலைவர்களை அளவுக்கு அதிகமாக வரம்பு மீறி கண்ணியப்படுத்தினார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விடயத்திலும் அவர்கள் கட்டுப்பட்டார்கள். இதுதான் இங்கே அவர்கள் செய்த அளவு கடத்தல். இதைத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை ரப்பாக எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறான். ஏனென்றால் அவர்கள் ஹலாலாக்கியதை ஹலாலாக்கினார்கள், அவர்கள் ஹராமாக்கியதை ஹராமாக்கினார்கள். எனவே தலைவர்களை பின்பற்றுவதிலே அளவு கடப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவதிலே அளவு கடப்பது எவ்வளவு பெரிய குற்றமான செயல். இதனை எங்களுக்கு முன்வாழ்ந்த இவர்கள் வழிகேட்டுக்கு போனதற்கு காரணமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவது நசாராக்கள் அளவு கடந்தார்கள். இதனாலும் அவர்கள் வழிகேட்டுக்கு போனார்கள், குஃப்ருக்கு போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்துல் மாயிதாவுடைய 17வது ஆயாவில் லகத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ் ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மஸீஹ் இப்னு மரியம் தான் அல்லாஹ் தான் மஸீஹ் இப்னு மரியம் என்று சொன்ன அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவிலே சொல்கின்றான். அதே போன்றுதான் இந்த உம்மாவிலே கதரியாக்கள் என்கின்ற ஒரு கூட்டம், அவர்கள் விதியை என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய விதியை மறுத்தார்கள். அவர்கள் தான் அவர்களுடைய செயல்களை செய்கிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாதம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா நாடாததையும் அவர்கள் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு முடியாததையும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை, அல்லாஹு தஆலாவுடைய செயலை மறுக்கிறார்கள். நாம் செய்வது தானே தவிர அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே நாம் செய்யவில்லை என்று மறுக்கிறார்கள். இதே போன்றுதான் அளவு கடந்தவர்கள் ஜபரியாக்கள். இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கதா கதரை இஸ்பாத் பண்ணுவதிலே, உறுதிப்படுத்துவதிலே அளவு கடந்தார்கள். அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அல்லாஹுடைய கதா கதர் அடிப்படையிலே தான் நடக்கிறது, அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே தான் நடக்கிறது. அடியார்களுக்கு எந்த ஒரு பங்கும் அதிலே இல்லை, அவன் அதிலே நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான். அதாவது காற்றில் பறக்கக்கூடிய இறகை போன்ற நிலையிலே தான் ஒரு அடியான் இருக்கிறான். அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாதத்தின்படி ஒரு ஆடு மாடு போன்ற மிருகங்களுக்கு பறக்க சொல்வதை போன்று, என்றால் பறக்க சொன்னால் அதனால் பறக்க முடியாது. ஒருவர் நோயாளியாக நடக்க முடியாமல் உட்கார்ந்திருக்கிறார், அவரை கட்டிலோடு இருக்கிறார், அவரை நடக்க செல்வதை போன்றுதான் அவர்களுடைய செயல். ஒரு கண் தெரியாத ஒருவரை புத்தகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஹரக்கா வையுங்கள், நுக்தா வையுங்கள் என்று சொல்வதை போன்றுதான் அவர்களுடைய செயல் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் பாவம் செய்ததற்கு அவனை தண்டிக்கிறான் என்றால், அவனுடைய அவனை தண்டிப்பது தன்னுடைய செயலுக்காக வேண்டித்தான், அவர் அடியார்களுடைய பாவ செயலுக்காக அல்ல. எனவே இப்படியான இது வழிகேடான கருத்தாக இந்த கருத்து ஜபரியாக்களுடைய கருத்து இருக்கிறது. அதே போன்றுதான் கதரியாக்களுடைய கருத்து. இந்த இரண்டுக்கும் மத்தியிலே தான் சரியான நிலைப்பாடு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், விதி என்று ஒன்று இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேர்வு என்று ஒன்றை கொடுத்திருக்கிறான். பாவம் செய்கிறான் என்றால் அல்லாஹு தஆலா அந்த பாவத்துக்கு தண்டிக்கிறான் என்றால் அதற்கு மனிதன் தான் காரணம். ஆனால் செயல் மனிதனுடைய தான், படைப்பது அல்லாஹுடைய படைப்பாக அது இருக்கிறது. இன்னொரு உதாரணம் தான் சூஃபியாக்கள். அவர்களுடைய தலைவர்களை, அவுலியாக்களை அளவு கடந்து என்ன செய்கிறார்கள்? புகழ்கிறார்கள். அளவு கடந்து அவர்களை மதிக்கின்றார்கள். இதனால் எந்த நிலைக்கு அவர்களை அது கொண்டு போய் சேர்த்தது என்றால், ஹாத்தமுல் அவுலியா, இறுதி அவுலியா, ஹாத்தமுல் அம்பியா, இறுதி நபியை விட அல்லாஹுவை பற்றி அறிந்தவர் என்ற கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
ஹாத்தமுல் அன்பியா மட்டுமல்ல, ஏனைய எல்லா நபிமார்களும் அல்லாஹுவை பற்றிய அறிவை ஹாத்தமுல் அவுலியாவிடமிருந்து தான் எடுத்துக்கொள்கிறார்கள், இறுதியான அவுலியாவிடமிருந்து தான் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் உளறி இருக்கிறார்கள். காரணம், இந்த இந்த விடயங்கள் உண்மையிலே அவர் புத்திக்கும் முரண்படுவது மட்டுமல்ல, மார்க்கத்துக்கு முரண்படுவது மட்டுமல்ல, ஒரு தெளிவான அறிவுக்கு புத்திக்கும் முரண்படக்கூடிய ஒரு விடயம்தான். அதாவது அவர்களுடைய வார்த்தையை பற்றி இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சில பேரை சொல்லிவிட்டு, அதாவது ஃபஹர்ர அலைஹிம் ஸக்ஃபு மின் தஹ்திஹிம், கீழிருந்து அவர்களுக்கு கீழால் இருந்து கூரை அவர்கள் மீது விழுந்தது என்று சொன்னால் எப்படி அது புத்திக்கும் முரணான ஒரு விடயமோ அதே போன்றுதான் இவர்களுடைய இந்த வார்த்தை இருக்கிறது. அதாவது முன்னால் வந்த ஒருவர் பின்னால் வரக்கூடிய ஒருவரிடமிருந்து, அவர்கள் ஹாத்தமுல் அவுலியா என்பது பின்னால் வரக்கூடியவர்கள், பின்னால் வரக்கூடிய ஒருவரிடமிருந்து முன்னால் வரக்கூடிய ஒருவர் அறிவை பெற்றார் என்றால் இது எந்த அறிவுக்கு, எந்த சிந்தனைக்கு, எந்த புத்திக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இது மார்க்கத்துக்கும் மிக முரணான ஒன்றாக இருக்கிறது. என்றால் அவுலியாக்களிலே சிறந்தவர்கள் எங்களுக்கு தெரியும் நபிமார்கள். சரி, இந்த உம்மத்திலே அவுலியாக்களிலே சிறந்த அவுலியா யார் என்றால் சஹாபாக்கள், நபியுடைய தோழர்கள். அவர்கள் அந்த சிறந்த அவுலியாக்கள் யாரிடமிருந்து அறிவை எடுத்துக்கொண்டார்கள்? நபியிடமிருந்து அறிவை எடுத்துக்கொண்டார்கள், நபியிடமிருந்து அறிவை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு பின்னாலும் வரக்கூடியவர்கள் நபியை விட அறிந்தவர்கள் என்று சொல்வது எவ்வளவு மடத்தனமான கருத்தாக இருக்கிறது. இந்த சூஃபியாக்களில் சிலர், இப்னு அரபி போன்ற, இப்னு அரபி என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இன்னல் அவுலியா அஃதலு மினல் அம்பியா, அவுலியாக்கள் நம்பியாக்களை விட, நபிமார்களை விட சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது இவர்கள் தத்துவ ஞானிகளுடைய கருத்துக்களையும் தங்களுடைய சூஃபித்துவத்தையும் கலந்து பேசிய வார்த்தைகள் தான். இதெல்லாம் மார்க்கத்திலே அளவு கடக்கின்ற செயல்பாடுகளாக இருக்கின்றன, அவற்றுக்கான உதாரணங்கள். அடுத்த அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இஃப்ராத், அளவு கடத்தல் என்ற விடயத்திலே சில தவறான பரவலான கருத்துக்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான், ஒரு அமல் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானதாக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அந்த அமலை அந்த மனிதன் விரும்பிய விதத்திலே தன் மீது கஷ்டத்தை ஏற்படுத்தி எவ்வாறாவது அளவு கடந்தாவது செய்யலாம் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மிகவும் தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே நாம் ஏற்கனவே சொன்ன விடயங்களிலிருந்து அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே இவ்வளவுதான் நல்ல அமலாக இருந்தாலும் அதிலே நாங்கள் அளவு கடப்பதற்கு முடியாது. சிலர் இரவுலே வணக்கத்திலே ஈடுபட வேண்டும், தூங்கக்கூடாது என்பதற்காக முஹம்மது இப்னு ஆதம் அல்-எத்தியோப்பி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று என்ன செய்கிறார்களாம், ஒரு ஆழமான தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே, ஒரு ஆற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மரத்திலே ஏறி அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்கள். எதற்காக? தூக்கம் வரக்கூடாது என்றால், விழுந்தால் கீழே ஆழமான தண்ணீருக்குள் விழுந்து அங்கே மூழ்கடிக்கப்பட்டு விடுவோம் என்பதற்காக தூக்கம் வராது. அதனால் மரத்தின் உச்சியிலே ஏறி திக்ர் செய்கிறார்கள். இவ்வாறு திக்ர் செய்வதெல்லாம் தூக்கத்தை துரத்துவதற்காக. இதெல்லாம் கூடாத ஒரு செயல் என்பதை அவர்கள் விளக்கிறார். இது மார்க்கத்திலே அளவு கடக்கின்ற, மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு செயல். தங்களுக்கு தாங்களே கஷ்டத்தை ஏற்படுத்துவது மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்த ஒரு விடயம் அல்ல. இதை போதாததற்கு செய்வது மாத்திரமல்லாமல் சில புத்தகங்களிலே உள்ளத்தை மென்மைப்படுத்துகின்ற புத்தகங்கள், உள்ளத்தை மென்மைப்படுத்துவதற்காக எழுதப்படக்கூடிய ரகாயிக், இதுல இந்த மாதிரியான விஷயங்களையும் எழுதி வைத்து பெருமைப்படுகிறார்கள். இவ்வாறெல்லாம் மனதோடு போராடி மார்க்க விஷயங்களை செய்திருக்கிறார்கள். இல்லை, இது சைத்தானுடைய செயல், அறியாமையில் இருப்பவர்கள் செய்கின்ற செயல், சைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்கின்ற செயல் என்று அவர்கள் இதனை விளக்குகிறார்கள். இவ்வாறு சிலர் என்ன செய்கிறார்களாம், இவ்வாறு செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இவ்வாறு எவ்வளவுதான் வணக்கம், எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலும் அதிலே அளவு கடக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எவ்வாறு ஒன்றை செய்வதிலே அளவு கடத்தல் இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒன்றை விடுவதிலும் அளவு கடத்தல் இருக்கிறது. செய்து அளவு கடக்க கூடாது, அதே போன்று ஒன்றை விட்டு அளவு கடக்கவும் கூடாது. சிலர் நினைக்கிறார்கள் செய்வதிலே மட்டும்தான் அளவு கடத்தல் இருக்கிறது, விடுவதிலே அளவு கடத்தல் இல்லை என்று. அவ்வாறல்ல. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை விடுகிறார். தூக்கத்தை, உணவை, இதுவும் ஒரு வகையான அளவு கடத்தல் தான், விடுவது. அது இபாதா என்ற வகையிலே, அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற வகையிலே விட்டால் இது ஒரு அளவு கடக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு முஸ்லிம் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை சரியாக முழுமையாக செய்ய வேண்டும் என்று நினைப்பது,
இது அளவு கடத்தல் என்று சிலர் நினைக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. சிலர் தாடி வைப்பதை அளவு கடத்தல், ஹிஜாப் அணிவதை அளவு கடத்தல், கரண்டைக்கு மேலால் ஆடை அணிவதை அளவு கடத்தல், மார்க்கத்திலே தீவிரத்தன்மை என்றெல்லாம் சொல்வார்கள். இது பிழையானது. இது அளவு கடத்தல் அல்ல. மார்க்கத்திலே நலவு செய்வதற்கு முந்திக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா எங்களை தூண்டி இருக்கிறான், அடியார்களை தூண்டி இருக்கிறான், போட்டி போடக்கூட்டு சொல்லி இருக்கிறான். நல்ல விஷயங்கள் என்ன, நல்ல விஷயங்களை செய்வதற்கு மார்க்கம் எங்களுக்கு தடை செய்யவில்லை. அது அளவு கடத்தல் அல்ல. அளவு கடத்தல் என்பது மார்க்கம் வரையறுத்திருக்கக்கூடிய எல்லைகளை தாண்டி செல்வதுதான். அது அவர்களை தொடர்ந்தும் அந்த அமல்களை செய்வதற்கு தடையாக இருப்பதற்கு காரணமாக அமையும். எனவே மார்க்கத்திலே நாம் பூரணமாக ஒன்றை சரியாக செய்ய வேண்டும் என்பது புகழுக்குரிய ஒரு விடயம். அது தடுக்கப்பட்டதல்ல. அளவு கடத்துதல் என்று எவ்வாறானது என்றால், இரவு முழுக்க தொழுகிறார், ஆனால் கடைசி நேரத்தில் அவரை மிகைத்து விட்டு சுபகு தொழாமல் தூங்குகிறார் என்றால் இது அளவு கடத்தல். அவர் இரவு வணக்கத்திலே, நஃபிலான வணக்கத்திலே ஈடுபடுவது அளவு கடத்தலான ஒரு செயல். அவரை அந்த அளவு கடத்தல் கடமையை செய்வதற்கு விடாமல் தடுக்கிறது. இவ்வாறான விஷயங்கள் தான் கூடாது. இறுதியாக நாம் ஒரு சில விடயங்களை பார்ப்போம். அதாவது, நாங்கள் இது அளவு கடத்தலா இல்லையா என்பதற்கான அளவுகோல் மார்க்கம் தான். எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே, வணக்க வழிபாடுகளிலே, கொடுக்கல் வாங்கலிலே, அஹ்லாக் சம்பந்தப்பட்ட விடயங்கள், எல்லா விடயத்திலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அவர் எதை அழகாக பார்க்கிறாரோ, எதை அவருக்கு விருப்பமாக இருக்கிறதோ, அல்லது ஊர்ல எது வளமையாக இருக்கிறதோ என்பதையெல்லாம் பார்க்கக்கூடாது. அது அவருக்கு கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் ஒரு அமல் சரியான அமல் என்று கருதுவதற்கு அதெல்லாம் அளவுகோல் அல்ல. அளவுகோல் என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம் தானே. ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்தால் அது நல்லா இருக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்கிறார் இல்லையா, அதெல்லாம் அங்கே அளவுகோல் அல்ல. மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதுதான் அளவுகோல். இந்த ஹதீஸை பாருங்கள். புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வெயிலிலே நின்று கொண்டிருக்கிறார். நபி அவர்களை பற்றி என்ன இவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று கேட்ட பொழுது மக்கள் சொல்கிறார்கள், அபு இஸ்ராயில், இவர்தான் அபு இஸ்ராயில், நதர அன் யகூம வலா யகூத், இவர் நின்று கொண்டிருப்பதற்கு நேர்ச்சை வைத்திருக்கிறார், உட்காராமல் இருக்க வேண்டும் என்று நேர்ச்சை வைத்திருக்கிறார். அதே போன்று நிழல் பெற மாட்டார் என்று நேர்ச்சை வைத்திருக்கிறார், பேச மாட்டார் என்றும் நோன்பு பிடிப்பார் என்றும் நேர்ச்சை வைத்திருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார், முருஹு ஃபல்யதகல்லம், அவருக்கு நீங்கள் கட்டளை இடுங்கள், அவர் பேச வேண்டும், அவர் நிழல் பெற வேண்டும், உட்கார வேண்டும், நோன்பை பூர்த்தி செய்யட்டும். எனவே அவர் இரண்டு விதமான நேர்ச்சை வைத்திருக்க. அவருடைய நேர்ச்சையில இரண்டு விடயங்களுக்கு, ஒன்று அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற விடயம், இன்னொன்று மாறு செய்கிற விடயம். அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற விடயம் நோன்பு பிடிப்பது. நோன்பு பிடிக்க நேர்ச்சை வைத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பேச மாட்டேன், நிழல் பெற மாட்டேன், உட்கார மாட்டேன் என்று நேர்ச்சை வைப்பது, இது அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்கிற விடயம். அந்த நேர்ச்சியை அவர் முறிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மார்க்கம் தான் எங்களுக்கான அளவுகோல். ஒன்று சரியா பிழையா என்று பார்ப்பதற்கான அளவுகோல் மார்க்கம். இந்த விடயங்களை பொறுத்தவரையிலே பேசாமல் இருப்பது, வெயிலிலே நிற்பது, நிழலிருந்தும் நிழல் பெறாமல் இருப்பது உடலை வருத்தி கொள்கிற செயல்பாடுகள். ஆனால் இது எதுவும் அல்லாஹு தாலாவிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தாது. எனவே உடலை வருத்தி கொள்ளக்கூடிய செயல்பாடுகள், கஷ்டப்படுகிற செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கேட்டால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹு தாலா இந்த உம்மாவுக்கு கஷ்டங்களை, ஆசார், அகலால் இவற்றை இல்லாமலாக்கி இருக்கிறான். முன்னர் அந்த சமுதாயங்களுக்கு இருந்த கடுமையான சட்டங்களை கூட இந்த உம்மாவுக்கு இல்லாமலாக்கி இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஒரு விடயம், அளவு கடத்தல் அல்லது வரம்பு மீறுதல் என்று தீர்ப்பு சொல்வது யார் என்றால் இல்முள்ளவர்கள், உலமாக்கள் தான் அந்த தீர்ப்பை சொல்ல வேண்டும். எனவே அறிவுள்ளவர்கள் தான் பேச வேண்டுமே தவிர, அறிவில்லாதவர்கள் ஒன்றை பார்த்து இது அளவு கடத்தல் என்று சொல்வதோ, அல்லது இது தீவிரம் என்று சொல்வதோ, அல்லது இது குறைவானது என்று சொல்வதோ அளவுகோல் அல்ல. எனவே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த துறையிலே அறிவுள்ளவர்கள் தான் அதற்கான தீர்ப்பை சொல்ல வேண்டும். குர்ஆன் சுன்னாவை பற்றி அறிவுள்ளவர்கள் தான் இது தீவிரமா அல்லது தீவிரம் இல்லையா, இது குறைவுள்ளதா அல்லது கூடுதலா என்பதை முடிவு செய்வார்கள். என அன்பார்ந்த சகோதரர்களே, எதிலையும் நாம் அளவு கடக்க கூடாது. சந்தோஷமாக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம், இதில் கூட அளவு கடக்க கூடாது. இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், وَالضَّحِكُ إِذَا كَثُرَ وَاشْتَدَّ أَسَالَ الدَّمْعَ مِنَ الْعَيْنَيْنِ, சிரிப்பு கூட அதிகமாக வருகிற பொழுது, கடுமையாகிற பொழுது கண்களில் இருந்து கண்ணீரை அது ஏற்படுத்துகிறது. அதே போன்றுதான் சந்தோஷம், நஜிதுல் ஃபரஹ இதா அஃப்ரத கதல், அளவு கடக்கின்ற பொழுது அது மனிதனை கொலை செய்கிறது. எனவே
நாம் கேட்ட விடயங்களை பயனுள்ளதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.